இந்த இது பள்ளம் ஆன்சைட் இறக்கமாக இருக்கும். அந்த பாஸ்கெட்டில் ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال ربي رب لي صدري ويسر لي امري அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்காசி மாவட்டம் முதலியார்பட்டி கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த மார்க்க விளக்க பயான் நிகழ்ச்சியை அல்லாஹ்வுடைய சொல்லையும் அவருடைய தூதருடைய செயலையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த மார்க்க விளக்க சொற்பொழிவிற்கு பல்வேறு விதமான வித்தியாசங்கள் இருப்பதை முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் நடத்தக்கூடிய இது போன்ற நிகழ்வு என்பது மறுமைக்கான நிகழ்வு என்பதை முதலிலே நாம் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். மறுமைக்கான அந்த வீட்டிலே நாம் அனைவரும் ஒன்று கொள்ள வேண்டும், அதிலே சொர்க்கம் என்கின்ற அந்த பூஞ்சோலை பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடத்தப்படுகின்றது. இங்கே நடத்தக்கூடிய இந்த நிர்வாகிகளுக்கும் சரி, அல்லது வந்திருக்கக்கூடிய நீங்களா இருந்தாலும் சரி, அல்லது இவங்க என்னதான் சொல்லுதாங்க என்பதை கேட்பதற்காக ஆங்காங்கே இருந்து கேட்கக்கூடிய எங்களுடைய ஜமாத்துடைய முன்னோர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே தெரிந்த ஒரு செய்திதான், ஏகத்துவம் என்பதுதான் நம்முடைய உயிர் மூச்சு. ஏகத்துவ கொள்கை தான் நம்முடைய காலத்திற்கும் நம்முடைய வழிநடத்தக்கூடிய சிறந்த ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை நாமெல்லாம் ஏற்றிருக்கின்றோம். எந்த வடிவத்திலே? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா வடிவத்திலே இந்த கொள்கையை, இஸ்லாமிய மார்க்கத்தை உளப்பூர்வமாக ஏற்றிருக்கின்றோம். அப்படி ஏற்றிருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு இந்த கிளையிலே கொடுக்கப்படக்கூடிய ஒரு தலைப்பும் நபி வழியில நம்ம குடும்பம் இருக்கணும் என்ற ஒரு தலைப்பு இருக்குது. இதை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய இந்த மக்களுக்கு நாங்க ஏற்கனவே முஸ்லிம் தானே, நாங்கெல்லாம் வேற ஏதாவது மாற்று கொள்கையுடைய மக்களா? நாங்க முஸ்லிம் தானப்பா, நாங்க நபி வழியில் தான் நடக்கின்றோம், நபி வழியில் தான் எங்களுடைய குடும்பமும் இருக்கின்றது, இதில் என்ன மாற்றத்தை கண்டுவிட்டீர்கள்? பூர்வமான ஒரு செயலா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஏன் இல்லை என்று சொல்லி காட்டுகின்றோம்? நாம் ஏற்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆன், திருமறை கலிமா, இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய குடும்பத்தில் இந்த கலிமா இருக்குதா? முதல் அடிப்படை அதுதான், முதல் சித்தாந்தம் அதுதான். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கலிமா என்பது நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய மனைவிட்ட, நம்முடைய மக்களிடத்துல இந்த சித்தாந்தம் இருக்குதா என்பதை ஒரு கணம் அப்படியே நம்ம குடும்பத்தில் எடுத்து பாருங்க. பிள்ளைகளை நம்ம வீட்டுல பிள்ளைகளா இருக்கக்கூடிய சிறு குழந்தையா இருக்கக்கூடிய நேரத்தில், அந்த பிள்ளைகள் தூங்காத நேரத்தில் அதை தூங்க வைப்பதற்காக இந்த கலிமாவை பாடினோம். தொட்டில போட்டு ஆட்டக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அந்த கலிமாவை சொல்லி அந்த பிள்ளைகளுக்கான தூக்கத்தை உருவாக்குவதற்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு பாடம். அவ்வளவுதான். அவன் வாலிபனாகி காலேஜ் படித்து அவன் திருமணம் முடித்து அவனுக்கும் குழந்தைகள் வந்து அவனும் அவன் பிள்ளைகளை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஆட்டுறான். இந்த கலிமாவை நம்முடைய குடும்பத்தில் எப்படி வச்சிருக்கோம்?
பிள்ளைகள் தூங்குவது வச்சிருக்கோம். அதுதான் நம்ம குடும்பத்தில் இருக்குது. இதை தாண்டி அந்த கலிமாவுக்கு நாம் ஏதாவது முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமா? பெரும்பாலும் பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை என்பதைத்தான் யதார்த்தமா பார்க்க முடியும். நிதர்சன உண்மையில பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஏகத்துவ கலிமாவை ஏதோ தொட்டில் ஆட்டக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கவே தவிர அதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறோமா என்பதை கூடுதல் கவனம் எடுப்பதற்காகத்தான் இந்த கிளையின் ரீதியாக இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல கூடுதலா ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, கலிமாவை சொல்லக்கூடிய நாம் அதை சொல்லி தந்த மக்களும் இன்னைக்கு நம்ம வீடுகளில் பிள்ளைகள் இருக்காங்களா இல்லையா? வயது பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற டீனேஜ் பசங்க, அவரிடத்தில் நீங்க கேட்டு பாருங்க, உன்னுடைய கலிமா என்னடா, உன்னுடைய சித்தாந்தம் என்ன கேட்டு பாருங்க. நம்ம பிள்ளை இருக்க ரோட்ல போற பிள்ளைகள் இல்ல, நாம் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நம்ம பிள்ளைகளிடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிதான் என்ன கேட்டு பாருங்களேன். திரு முடிப்பான். ஏன் முடிக்கிறான்? தொட்டில ஆக்குற பிள்ளைதான் சொல்லி கொடுத்தோம் நாம. அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன தெரியும்? ஏதாவது தெரியுமா? பச்சை பிள்ளையா இருக்கிற நேரத்துல தொட்டில ஆட்டக்கூடிய நிலையில இருக்கும் என்று சொன்ன 2 மாதம் 3 மாதம் ஒரு வயது காலத்தை பிள்ளைகிட்ட லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி கொடுத்தா அதற்கு அப்பால் உள்ள காலத்துல அதையெல்லாம் நாம் மறந்து விட்டோம். கலிமாவுக்கும் இந்த இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பெயர் மட்டும் இஸ்லாமிய பெயர், பெயர் மட்டும் முஸ்லிம் என்கிற அடிப்படையிலே, பெயர் மட்டும் முஸ்லிமா இருந்தா மட்டும் நாளை மறுமையில நமக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் இல்லை, சொர்க்கத்தை சென்ற முடியாது. அப்ப நம்ம வாழ்க்கையில தூதர் காட்சி அடிப்படையிலே, திருமறை கற்றுத்தந்த அடிப்படையில நம்முடைய குடும்பம் இருக்குதா? இதைத்தான் பார்க்க வேண்டும். இந்த சித்தாந்தம் நம்முடைய உள்ளத்துல வரணும். நம்ம குடும்பங்களில எப்படியான சிந்தனை இருக்கின்றது, எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்கின்ற இந்த விஷயத்தை சொல்வதற்காகத்தான் இது போன்ற பயான்கள், இது போன்ற நிகழ்வுகள். வேற எந்த நோக்கமும் இல்லை. நாங்க வர்றதுனால இந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த விளக்க கூட்டங்கள். இதுல ஒண்ணுனா எடுத்து பாருங்க, நம்ம குடும்பங்கள்ல இந்த ஏகத்துவ கலிமா, இந்த ஏகத்துவ சிந்தனை நம்ம குடும்பங்கள்ல நபி வழியில நம்ம குடும்பம் இருக்குதா என்பதை அப்படியே சீர்தூக்கி பாருங்க. சின்ன சின்ன காரணங்களை வைத்தால் கூட எதுவுமே இல்லாத அளவிற்கு இன்றைக்கு நாம் தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கா இல்லையா? என்ன நோக்கமே தெரியாது. முஸ்லிமா இருக்கின்றோம், எதுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம்? நாம் படைத்த நோக்கம் தெரியுமா நமக்கு? அல்லாஹ் தன் திருமறையிலே அழகிய முறையில சொல்லி காட்டுகின்றான், வமா ஹலத்து ஜின்னி வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். இந்த மனிதனையும் ஜின் கூட்டத்தையும் நான் படைத்திருப்பது நோக்கம், அவன் எனக்கு கட்டுப்பட வேண்டும், என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேற எந்த நோக்கத்துக்காக இவனை நாம் நம்மளை படைக்கவில்லை என்று அல்லாஹ் தன் திருமறை வாயிலா சொல்லி தருகின்றான். இதுல நாம் சரியா இருக்கிறோமா? நம்முடைய குடும்பங்கள் சரியா இருக்குதா? அப்படியே வந்து சீர்தூக்கி எடுத்து பாருங்க, அப்படியே நம்முடைய வாழ்க்கை திட்டத்தை எடுத்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களில இந்த சிந்தனை இருக்குதா? ஏக இறைவனை வணங்க வேண்டும், ஏக இறைவனுடைய உண்மை தூதராகிய அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற சித்தாந்தம் நம்மகிட்ட இருக்குதா? நம்முடைய குடும்பத்தில் இருக்குதா? இல்லையேங்க. இன்னைக்கு பொழுது வரைக்கும் நம்ம அந்த சிந்தனை இல்லையே. அல்லாஹ்வை வணங்கணும் என்கின்ற இந்த சித்தாந்தம் என்பது ஏதோ வாய் சொல்லாதான் இருக்க தவிர செயல இல்லையே. செயல்பாட்டு நம்மகிட்ட இருக்குதா? நம்முடைய குடும்பங்கள் அது மாதிரியான சிந்தனைகள் இருக்குதா? அந்த சித்தாந்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? அப்படியான ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமாவுக்கு மீறியான ஒரு செயல் நம்ம செய்ய மாட்டோமே. நம்ம குடும்பங்களை செய்யறோமே, நம்முடைய வட்டாரங்களை செய்யறோமே. செயலாக்கத்தை இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல, நம்முடைய வட்டாரங்கள்ல, நம்முடைய முகத்தால நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் பார்க்கிறோமே. இது இந்த குடும்பத்துக்கு ஆகாத. இது நபி வழியான குடும்பம் இல்லையே, இது இஸ்லாமிய குடும்பம் இல்லையே. இஸ்லாமிய குடும்பம் என்பது அல்லாஹ்வை தவிர வேற யாரிடத்தில் கையேற்ற மாட்டான். இது அடிப்படை. இந்த அடிப்படை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவை நம்முடைய குடும்பங்களில் ஏதோ தொட்டிலோடு விடாமல் நம்முடைய மரண தருவாய் வரைக்கும் இந்த சித்தாந்தத்தை கொண்டு வந்துட்டே இருக்கணும், மரண வரைக்கும். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில அல்லாஹ் தன் திருமறையில் அழகிய முறையில் சொல்லி தர்றான்.
ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்று சொன்னால் ஒரு நபி வழியிலான குடும்பம் இருக்கும் என்று சொன்னால் அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த சித்தாந்தத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் நமக்கு சிறந்த முன்மாதிரி. எல்லா விடயத்திலும் அவர் உடையத்தை சொல்லி தருகின்றார். எப்பேற்பட்டது? நீங்க நாம பிறக்க நம்ம கண்ணு முழிக்கிற இருந்து இரவுல கண்ணை மூடக்கூடிய அந்த தூக்கம் வர்ற வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அழகிய முறையில அமைத்து காட்டினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த நிலை வரணும். அவர் சொல்லி தர்றாரு. அல்லாஹ் திருமலை பேசி காட்டினார். குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹியா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது தொழுகை அடிப்படை, எனது தொழுகை, எனது வழிபாடு, எனது வாழ்வு, எனது மரணம் எல்லாமே அகிலங்களுக்கு இறைவனாகிய அந்த ஏக ரஹ்மானுக்கு உரித்தது. அவனை தவிர வேறு யாரும் வணங்க தகுதி இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தந்தார்களே. இந்த நிலை நமக்கு வரணும். எல்லா பொழுதும் எல்லா நிலையிலும் நாம ஒவ்வொரு விடயத்திலும் என்னுடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அத்தனை சித்தாந்தத்தையும் அல்லாஹ்வுடைய தூதராகிய உண்மை தோழராகிய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகிய முறையில அந்த சமூகத்திற்கும் சரி தன்னுடைய குடும்பத்தாருக்கும் சரி எடுத்து சொன்னார்களே. அந்த வரலாற்றுடைய சொந்த கடன் தான் மறந்துடக்கூடாது. அந்த இப்ராஹிமுடைய அந்த பரம்பரையில அந்த வாரிசுகளில வந்த அந்த பரம்பரை ஏற்றுக்கொண்ட அந்த வரலாற்றை ஏற்றுக்கொண்ட அந்த சொந்தங்கள் நாம். எப்பேற்பட்ட வாழ்க்கை தெரியுமா? குடும்பத்தில் நம்மளை போன்றான குடும்பம் அல்ல. நம்மளை போன்றான சித்தாந்தத்தில் தன்னுடைய தாய் தகப்பனார் சொன்னா கூட கேட்க மாட்டான் என்ற நிலை இருக்கா இல்லையா? எப்பேற்பட்ட நிலை பின்னால் சொல்லுவ. இப்ராஹிமுடைய குடும்பத்தில் தகப்பனார் சொன்னார் என்று சொன்னார் அப்படியே கட்டுப்பட்டார். அது கல்யாணமா இருக்கட்டும், வேற எந்த செயலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், தகப்பனார் சொன்னாங்க என்பதனால எல்லாத்தையும் கட்டுப்பட்டார் இஸ்மாயில் என்கின்ற அந்த தூதர். அந்த பழக்கம் அந்த நிலை நம்மகிட்ட வருகின்றதா? எத்தனை செய்திகள் எத்தனை கேட்டிருக்கிறோம். இப்ராஹிம் நபியுடைய தன்னுடைய பாப்பா கனவுங்கிறார் தகப்பனாரு. கனவாண்ட கனவு என்ன கனவு? தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிட வேண்டும் என்று கனவு. பல்வேறு உரைகளை கேட்டிருப்போம். ஹஜ்ஜுடைய நாட்கள் வந்தா இது சொல்லாத நாளே கிடையாது. தன்னுடைய பிள்ளைகளை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவின் அடிப்படையில் ஒரு கனவை காண்கின்றார். தான் பிள்ளைகிட்ட சொல்றாப்புல, எப்படி அருமை மகனே, உன்னை அறுத்து பலின்னு ஆசைப்பா கனவு வந்தப்பா, நீ என்ன நினைக்கிற என்று தன்னுடைய பிள்ளைகிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்லி காட்டுகின்றார். என்னுடைய தகப்பனாரே, நீங்க பொறுமையாளர் என்னை பார்ப்பீங்க, என்னை நீங்க பொறுமையாளர் இருக்க பார்ப்பீங்க, அறுக்க போறீங்களா, அறுத்துக் கொள்ளுங்கள் என்ற நிலையில தன்னுடைய கருத்தை நீட்டினாரே இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதான குடும்பம், இதான் நபி வழியில் நம் குடும்பம். இந்த நிலை என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல இப்படியான ஒரு நிலை இருக்குமா? இன்னைக்கு எடுத்து பாருங்க. நம்ம பிள்ளைகள் பேச முடியுமா? நம்முடைய பிள்ளைகளிடத்துல இப்படியான வார்த்தைகளை சொல்ல முடியுமா? சாத்தியமே இல்லை. நீங்க பிள்ளைய அறுக்கணும்னு சொல்ல வேண்டாம். இன்னைக்குள்ள காலத்துல சட்டப்படி தப்புண்டு அவ்வளவு அரசு அதிகாரம் நம்ம வீட்டுல சூழ்ந்துருவாங்க. அவ்வளவு வருதுக்கு போக வேண்டாம். காலையில பள்ளியுடைய தொழுகைக்கு உங்க பிள்ளை எழுப்பி பாருங்க, தெரிஞ்சிடும். காலை இருக்கா இல்லையா தொழுகை? அந்த தொழுகை நேரத்தில் பள்ளியுடைய தொழுகைக்கு உங்க மகனை உங்களுடைய நபி வழி அடிப்படையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த அந்த பிள்ளைய நீங்க எழுப்பி பாருங்க. வேலை சொல்லுங்க இவருக்கு. காலையில நீயா ஒரு 4 மணிக்கு எழுப்பிட்டு இருக்க என்று எரிச்சப்படக்கூடிய நிலை. ஆனா மார்க்கம் கற்றுத் தருவது என்ன? நம்ம மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருவது என்ன? தொழுகை என் தூக்கத்தை விட தொழுகை மேலானது. அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய பையன் தூங்குறானா குறைஞ்சபட்சம் எழுப்பி பாரு, இல்ல தண்ணியா ஊத்து என்ற நிலையில சொல்லித் தருதா இல்லையா? பேசினாலே தண்ணியை ஊத்த நம்ம தகப்பனால இல்லையா? நாம அவ்வளவுதான். நம்ம ஒரு தண்ணியை தொலைச்சு எல்லாத்தையும் வெளியே விட்டுருவோம். அந்த அளவுக்கு இருக்கின்றது. இன்னைக்குள்ள கால சூழல் என்பது பிள்ளைகிட்ட பேச முடியாத ஒரு நிலை.
நம்ம இஸ்லாமிய குடும்பங்கள் வேறு இன்னவர மக்கள் அல்ல. முஸ்லிம் என்கின்ற அடிப்படையில் நபி வழியில நம்ம வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளிடத்தில் தொழுகை என்பது அனைவருக்கும் உரித்தானது. தொழுகை எல்லாத்துக்கும் கடமை. உனக்கு விவரம் தெரிஞ்சிருச்சா தொழணும், கண்டிப்பான கடமை. எதுலையுமே விதிவிலக்கு இல்லாத இந்த தொழுகையை நம்ம பிள்ளைகிட்ட காலையில பஜ்ருடைய தொழுகைக்கு எழுப்புறோம்னு சொன்னா அப்படியே கொலவெறி பாதையில பாக்குறான். அப்படியே நம்மளாம் ஏதோ செத்து போறோம் மாதிரி எல்லாம் மனுஷனா நம்மளை பார்க்கக்கூடிய பார்வை. ஏன் எப்படி எழுப்புற? ஏன்னா அந்த தூக்கத்தை அவளை விட முடியவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தம் பிள்ளைய உன்னை அறுக்க போற சரியா இருக்கிறாரு. அதுக்கு என்ன போகுது? எப்பேற்பட்ட ஒரு குடும்பம், எப்பேற்பட்ட ஒரு நபி வழியை நிலைநிறுத்துவதற்காக, மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தகப்பனார் சொன்னாரு, நான் முன்னிருக்கின்றேன் என்ற அடிப்படையில் தன்னுடைய தகப்பனாருடைய பேச்சை மீறாமல் முழுமையா கட்டுப்பட்டாரே. அப்பேற்பட்ட பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியவில்லை. காரணம் என்ன? நாம் வளர்க்கக்கூடிய அந்த சட்டம் மாறிவிட்டு பிள்ளைகளை நாம் வளர்க்கின்றோமா இல்லையா? அந்த வளர்க்கக்கூடிய கால சூழல்கள் எல்லாமே மாறியதுனால இன்றைக்கு வேற மாதிரியான ஒரு சூழல்கள் உருவாக்கப்பட்டதுனால நம்முடைய பேச்சையை நம்ம பிள்ளைகள் கேட்பதில்லை. ஆனா போயா இந்த அடிப்படையில இன்னைக்கு தகப்பனாரை ஒரு கிள்ளுக்கிறையா பார்க்கிறாரா இல்லையா? மறுக்க முடியாத ஒரு நிலையாக்கின்றது. இன்னைக்கு மறுக்க முடியாத சம்பவங்கள் நம்ம குடும்பங்களில், இஸ்லாமிய குடும்பங்களில் இன்றைக்கு பிள்ளைகளுடைய நிலை என்பது இப்படியான கலாச்சாரத்தின் பக்கம் போறானா இல்லையா? இவ்வளவு வேதனைப்படக்கூடிய செய்தி தெரியுமா? இவ்வளவு வேதனைக்கு உண்டான நிகழ்வு தெரியுமா? இன்னைக்கு உள்ள கால சூழலில், அதுவும் நவீன காலம், A1 தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய அவ்வளவு நவீனத்தில் இருக்கின்றது இன்றைய காலம். இந்த காலத்துல நம்முடைய பிள்ளையுடைய கலாச்சாரம் என்பது ஒட்டுமொத்தமா மாற்றக்கூடிய ஒரு சூழல்ல மாறிவிட்டதா இல்லையா? நினைச்சு பாருங்க, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு என்ன சூழல போயிட்டு தெரியுமா? ரீல்ஸ் மோகம், யாருக்கு போன் இல்லை என்ற நிலையில ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு செல்போனோடு அடிமையா இருக்கிறாரா இல்லையா? செல்போன் இல்லாத பிள்ளைகளை பார்க்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு செல்போன் தான் தன் வாழ்க்கை. எல்லா பொழுதும் எந்த அளவு தெரியுமா? இன்னைக்கு செல்போனுடைய வாழ்க்கை என்பது பாத்ரூம் போறாங்க, கழிவறைக்கு என்ன ஒரு நேரத்தில் சொன்னாங்க, அதெல்லாம் சொன்னாங்க. பீடிய வாயில வச்சாதான் அவனுக்கு அடுத்த ஐட்டம் வெளியே வருது, அப்படி எல்லாம் பேசப்பட்டது. இன்னைக்கு அதே போன்ற நிலை, கையில செல்போன் இருந்தால்தான் பாத்ரூமே வருது. எப்படி மாறிட்டா பாருங்க, எப்படி மாற்றம் வந்துட்டு பாருங்க. செல்போன் எந்த அளவு கொண்டு போயிட்டா, பாத்ரூம்ல உள்ள கொண்டு வைத்து அதெல்லாம் ஏதாவது ரீல்ஸ் பாக்குறது, ஏதாவது தடவுறது, அப்படி என்கிற கலாச்சாரத்துக்கு இன்றைக்கு நம்ம குடும்பம் வந்து விட்டது. பிள்ளைகள் வந்துட்டாங்களே, நமக்கு தெரியாதா? தெரியாம இல்ல. நம்ம பிள்ளை என்ன பார்க்கிறான், எதை செய்யறான், எப்படி இருக்கிற எல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் கண்டுகொள்வது இல்லை, பெருசா பேசுவது இல்லை. ஒரு கட்டத்தில் பார்க்கிறான், சொல்லி பார்க்கிறாங்க, கேட்கவில்லை என்று நிலை வரும்போது அதை அப்படியே தண்ணீர் ஒழித்தால் போல விடக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு நம்ம சமூகத்தில் கேடுகட்ட ஒரு சமூகமாக, கேடுகட்ட ஒரு இளைய பருவமாக இன்றைக்கு நமது இஸ்லாமிய குடும்பத்தில் வளரக்கூடிய இந்த இளைஞர்கள் மாறி போறாங்க. ரீல்ஸ் மோகத்தில் ஒரு பக்கம், அடிப்படை செல்போனு, அதுல இந்த பேஸ்புக்ல ரீல்ஸ் போடக்கூடிய இந்த டிக்டாக் நம்ம இருக்கா இல்லையா? இதுல ரீல்ஸ் உடைய மோகம் இன்னைக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னா, பசங்களை தாண்டி இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகள், பெண் மக்களே இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ரீல்ஸ் எடுக்க வேண்டும் என்பதற்காக தென்காசி போன்ற அந்த நகரங்கள் வந்து பாருங்க, ஒரு சாயங்காலம் இது மாதிரி நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகள் தான் இஸ்லாமியர் என்பதை காட்டுவதற்காக, தான் ஒரு முஸ்லீம் என்பதை காட்டுவதற்காக அந்த பொற்காய் ஆடை அணிந்து கொள்கின்றார்கள். இந்த பக்கம் ஒரு பையன், இந்த பக்கம் ஒரு பையன், கையில செல்போனு, ஒரு பக்கம் மைக். இன்னைக்கு தென்காசி பஜார்ல பெரும்பான்மையான கடைகளில் என்னன்னு பார்த்தா இப்படிதான் பேட்டி எடுக்கிறது. நான் என்ன செய்றீங்க, இந்த கடை ட்ரெஸ் எப்படி இருக்குது, எவ்வளவு கிடைக்குது, எப்படி வருது, உங்களுக்கு எப்படி எதுக்கு இது, இதனால என்ன சொல்ல வர்ற,
இதை எடுத்து ரீல்ஸாக வடிவமைக்கப்பட்டு இதை பப்ளிசிட்டி பண்ணக்கூடிய காட்சி இன்னைக்கு சர்வசாதாரணமாக ரீல்ஸ் உடைய மோகத்தில் இன்னைக்கு நமது குடும்பங்கள் சீரழியக்கூடிய நிலை. என்ன சொல்ல வருகிறார் சமூகத்திற்கு? ஒண்ணுமே இல்லையங்க, எந்த ஒண்ணுமே இல்லையே. இந்த ரீல்ஸ் உடைய மோகத்தால எதுவுமே இல்லையே. ஆண்களுக்கு இளைஞர்களை தாண்டி இன்னைக்கு இளைஞர்கள் சர்வசாதாரணமாக பஜார்களில் அப்படியே வீடியோ எடுக்கக்கூடிய, மைக்க ஒருத்தனை நீட்டக்கூடிய, ஒரு பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு காட்சியை நீங்க பார்க்க முடியாது இல்லையா? ஒரு காலகட்டம் இருந்தது, வீட்டில் உள்ள பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அப்படிதான் இருந்தது. நமது ஊர் முதலியார்பட்டு உட்பட இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய எல்லா பகுதிகளிலும் வீட்டை விட்டு பெண்கள் வெளியே வருவார்கள். அப்படியே வந்தாலும் சாயங்கால நேரத்தில் இருட்டிய கலாச்சாரத்தை இன்றைக்கு நமது குடும்பம் செல்வது என்று சொன்னால் இப்பேற்பட்ட ஒரு நிலை, எவ்வளவு ஒரு மோசமான சூழல். தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரன் பார்ப்பார்கள். தகப்பனாரு ஏதாவது மாப்பிள்ளை கிடைக்காதா என்கிற அடிப்படையில் அந்த வரன், அந்த ஒரு மாப்பிள்ளையை தேர்வதற்காக வரக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளையை பொம்பளை கிடைக்குமா இல்லையா, அந்த மாப்பிள்ளை பார்க்கணுமா இல்லையா, அதுக்காக என்ன செய்வான்னு சொன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு 80 வாக்குல நீங்களேன் என்ன செய்வான்னு சொன்னா, அந்த பிள்ளைகிட்ட குடத்தை கொடுத்து விடுவாங்க, தண்ணி எடுத்துருவாங்க. அங்க நிற்பாரு மாப்பிள்ள, ஒரு 10 அடி 15 அடி தண்ணி நிற்பாரு. இவர் யாருன்னு தெரியாது. இந்த பிள்ளை யதார்த்தமாக குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி எடுக்க போவாங்க. அப்ப சொல்லுவாரு, இதாண்டா பொண்ணு பாத்துக்கலாம்பாங்க. அவ்வளவுதான். மறுக்க முடியாத உண்மைகள். எங்க குடும்பம் உட்பட இருக்கக்கூடிய பெரும்பான்மையான குடும்பங்கள்ல ஒரு காலகட்டத்தில் பெண்ணு பார்ப்பதா இருந்தா கூட இப்படிதான் இருந்தது. சாதாரணமா பெண்களை வீட்டில் பார்க்க மாட்டாங்க. ஒரு குளத்தை போய் தண்ணி எடுத்துருவா என்று சொல்லி இதன் அடிப்படையில் ஒரு கணவன், ஒரு மாப்பிள்ளையா இருக்கக்கூடிய அந்த பையனும் இந்த பெண்ணு பார்த்துக்குவாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு சமூகம் எப்படி மாறிவிட்டது? ஒட்டுமொத்தமாக மாற்றம் செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நாங்கள் நவீனத்தை தெரிவிக்கின்றோம் என்கிற அடிப்படையில் இன்னைக்கு இது மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறாங்களா இல்லையா? இதோடைய விடைவு என்ன கிடைக்கும்? இந்த நிலையுடைய முடிவு எப்படி இருக்கு தெரியுமா? மிக மோசமான ஒரு சூழலில் நம்முடைய குழந்தைகள் தள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் இந்த ரீல்ஸ் மோகம், செல்போனுடைய மோகம் இப்படியா இருக்கக்கூடிய நேரத்தில், அதுவும் இன்னைக்கு டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய, காலேஜ் படிக்கக்கூடிய, ஸ்கூல்ல பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய இந்த பையனுடைய கைகளில் பார்க்கணும்னு சொல்ல செல்போன் 4 மூக்களை இருந்துக்கலாம். இருட்டான அறைகள்ல, இருட்டான திறங்கள்ல அந்த பகுதியில் இருந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய அந்த கேம் என்று சொல்லக்கூடிய பெப்சி பாப்சி கேம், நம்ம கேம் சொல்றாங்க இல்லையா, அந்த கேம் விளையாடக்கூடிய காட்சி. அக்கம் பக்கத்தில் யாரா போக முடியுதா? எந்த அளவுக்கு வெட்டுடா, குத்து, அங்க வாரான், இங்க வாரான், இந்த சைடுல வந்துட்டான், அங்கோடி வாரான், பின்னால வரான்டான். இது வெளியே இருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு 10 வயது சேர்ந்துக்கிட்டு இப்படி கத்துறாங்க என்று சொன்னால் எப்பேற்பட்ட நிலை ஏற்படும், எப்பேற்பட்ட சூழல் மாறும். என்னடா ஆச்சு, என்னடா நடக்குது? ஏதோ சண்டை நடப்பது போன்று, ஒருத்தருக்கு ஒரு சண்டை நடப்பது எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு நிலையில இன்றைக்கு இந்த கேம்கள் இல்ல மூடக்கூடிய காட்சி நம்ம ஊர்ல இருக்கதான் செய்யுது, நம்ம பகுதியில் இருக்கதான் செய்யுது, நம்ம பிள்ளைகள் இருக்கதான் செய்யறாங்க. இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த பசங்களும் அந்த டீம்ல இருக்கா இல்லையா? ஒன்றுமே இல்லை. ஆரோக்கியமான விளையாட்டுகள் எத்தனையோ இருக்குது. கபடி போன்ற விளையாட்டு எத்தனையோ இருக்கு. உன்னுடைய உடம்பை வசிக்கக்கூடிய, வலுவாக்கக்கூடிய எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கின்றது. அதுல இன்றைக்கு போவதற்கு இந்த இளைய சமூகம் தயங்குகின்றது. ஆனால் இது போன்ற கேம்கள்ல இன்றைக்கு மூழ்கடிக்கக்கூடிய ஒரு நிலையில இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் மாற்றி சின்னமா மாத்துறாங்களா இல்லையா? ஒண்ணுமே இல்ல. கடந்த நாள்ல நடந்த ஒரு செய்தி, கேம் விளையாடுறா இல்லையா, சத்தம் போட்டு இப்படி வச்சுட்டா, அங்க குத்துடா, அப்படி வாரம், இப்படி வாரம், ஒரு கொலைவெறி தாண்டவத்தை நடத்துறா இல்லையா? ஒரு சகோதரர் அப்படியே போடாமல் பைக்ல, வயசான ஆளு, இவன் போடக்கூடிய சத்தத்துல அவர் தடுமாறி கீழே விழுந்து மண்டையில அடிவிடக்கூடிய காட்சி.
எப்பேற்பட்ட ஒரு சூழல். நீ அவை சத்தம் போடுவது அவருக்கு புதிது போல, நமக்கு பழைய போச்சு. ஏதாவது இருட்டான ஒரு பகுதியில இந்த பயில இருப்பானுவ, இப்படி சத்தம் போடுவானுவ, இது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இவனை சொன்னா கேட்கறதில்லை என்ற அடிப்படையில இப்படி சத்தம் போடுவது அந்த நபருக்கு புதிதா இருந்தவன என்னமோ என்று சொல்லி திரும்பி பார்த்திருப்பாரு. நிலை தடுமாறிக்க வந்து தலையில காயம். யார் காரணம்? இஸ்லாமிய குடும்பம். இஸ்லாமிய குடும்பத்தில் வந்தவர். என்ன பேரு? அப்துல் ரஹ்மான், அப்துல் முத்தலிப், அல்லாஹ்வுடைய அடிமை அப்துல்லா என்ற பெயரெல்லாம் வைத்த இந்த பிள்ளைகள் இன்றைக்கு மாற்றமான ஒரு நிலையில, மார்க்கத்துக்கு முரணான ஒரு நிலையில இன்றைக்கு செல்கிறார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் நாமும் ஒரு காரணம். தாயா இருக்கக்கூடிய, தாப்பனா இருக்கக்கூடிய நாமும் ஒரு காரணமா இருக்கிறோமா இல்லையா? நல்ல பாருங்க, அந்த செல்போன் அவனுக்கு எப்படி கிடைத்தது? அவன் வாங்கியதா? லட்சத்துல ஒரு தரப்ப வாங்கியதா? பாக்கி இந்த தாயும் தாப்பனாரும் வாங்கி கொடுத்த இந்த செல்போனை அவன் பயன்படுத்துகின்றான். நீங்க வாங்கி கொடுக்கும் போது மட்டும்தான் நீங்க பார்த்துக்கிட்ட செல்போனு வெள்ளை கலர் இருக்கா, கருப்பு கலர் இருக்கா, சிவப்பு கலர் இருக்கான்னு சொல்லி வாங்கி கொடுக்கும் போது மட்டும்தான் இந்த செல்போனுடைய கலர் தெரியும். அப்பதான் பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்க கைக்கு வரவே வராதுங்க. வீடுகளை செல்போன் வச்சிருப்பீங்க, வீடு வாங்கி கொடுத்திருப்பீங்க. அவன் செல்போனை வைத்து விட்டு வெளியே போயிருக்கலாம். நான் பிள்ளையோட செல்போன் தானே எடுத்து பார்க்கலான்ட்டு தாப்பனா எடுப்பாரு. எடுத்து சுத்தி முத்தி பார்க்கலாமே தவிர அதுல உள்ள போய் உங்களால் எதையும் பார்க்க முடியாது. எதையும் பார்க்க முடியாது. உள்ள என்ன இருக்குது, ஏது இருக்குது, என்ன மாதிரி போட்டோகள் இருக்குது, என்ன வீடியோ பார்க்கிறான், என்ன ஆப் வச்சிருக்கிறான், எதுவும் உங்களால பார்க்கவே முடியாது. ஏன்? அத்தனை லாக் போட்டு வச்சிருப்பாங்க. ஃபிங்கர் லாக்கு, ஃபேஸ் லாக்கு, இருக்கவே முடியாது. மறுக்க முடியாத உண்மை. இஸ்லாமிய குடும்பங்கள்ல நம்ம குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய செல்போனை எவனாலும் கொடுக்க முடியாது. நீங்க ஒரு லாக்கு போட்டு திறந்துட்டீங்க தெரியாதனமா ஏதோ திறந்துருச்சு, அடுத்து வேற ஒரு லாக் கேட்கும், வேற நம்பர் கேட்கும், அடுத்து என்ன, அடுத்து வேற நம்பர். யதார்த்த உண்மைகள் எல்லாம் நான் மிகைப்படுத்தி பேசவில்லை. நம்ம குடும்பங்கள் இல்ல, நம்ம பிள்ளைகள் இல்ல, இந்த நிலை இருக்கா இல்லையா? நிச்சயமான முறை இருக்கத்தான் செய்கின்றது. எவனாலும் திறந்து பார்க்க முடியாத அளவிற்கு இன்னைக்கு நம்முடைய பிள்ளையுடைய கைகளில் இந்த செல்போன் படுதா இல்லையா? ஏன் இத்தனை லாக்கு என்றையா கேட்டுப்போமா? ஏன் இத்தனை லாக்கு போட்டிருக்க? ஏ அத்தாடா, உன் போனை கொடு பார்ப்போம், தரட்டும் பார்ப்போம். அவன் தந்துட்டு பார்ப்போம் கையில. அவன் தந்தான் என்று சொன்னால் மடியில கடமில்லை, அவன் தரவில்லை, அவன் அந்த லாக் போட்டிருக்கான், இவன் இப்படித்தான் என்ற நிலை இருக்கும் சொன்னால் மணி இலக்கணம் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கிறேங்க, ஏதோ ஒரு நிலை, ஏதோ ஒன்று இருக்குது. நான் சந்தேகப்படுவதற்காக சொல்லவில்லை. நம்ம பிள்ளைகளை இயக்கியிருந்தான், ஐயக்க தரமில்லை, என் பிள்ளை எதுவும் விட்டு கொடுக்க மாட்டேன், எல்லாம் சரி. ஆனால் அவன் நம்முடைய போனை அவன் தந்து விட்டு அதை நம்ம எப்பவும் போல எந்த லாக்கும் இல்ல, யார் வேணாலும் பார்க்கலாம், எங்க அத்தா பார்க்கலாம், எங்க அம்மா பார்க்கலாம், என் கூட பிறந்த சகோதரி சகோதரிகள் தங்கச்சி பார்க்கலாம், யாரு வேணா எடுத்து பாருங்களா என்ற நிலையில இருக்கும் என்று சொன்னால் எந்த கவலையும் இல்லை. உங்களால் துறக்கவே முடியாது என்று சொன்னால் அதுல ஒரு புள்ளி வருகின்றது, சந்தேக பாரி வருகின்றது. இது சரியில்லையே, இது தப்பான வழி அல்லவா என்ற நிலையில இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சீரழியக்கூடிய காட்சி. இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை, இஸ்லாமிய மார்க்கத்தை தன் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த பிள்ளைகள் இன்றைக்கு செல்போனால சீரழிதான ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீ இனி செய்யக்கூடிய காட்சிகளால ரீல்ஸோ ஏதோ ஒன்று பண்ற, என்ன சொல்ல வர்ற, என்ன இருக்கிறதுல? ஒன்றுமே இல்லை. மாறாக இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை இஸ்லாம் என்கின்ற வட்டத்தில் முஸ்லிம் என்ற பெயரை மட்டும் வைத்து விட்டால் அவன் இஸ்லாமிய ஆயிடுவான் என்ற ஒரு தப்பு கணக்கு போடுறவன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெற்றெடுத்த தகப்பனார் பெயர் அப்துல்லா. எல்லாம் நடத்தத்தில் இருக்காரு. என்ன காரணம்? பெயரை வைத்து முக்கியம் அல்ல, விளங்கிக் கொள்ளுங்கள். என்ன பேரை வச்சுக்க, அது முக்கியம் அல்ல. உன் நிலை என்ன, உன் செயல்பாடு என்ன, உன்னுடைய தாக்கம் என்ன,
அதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான தவிர வேற எதையும் பார்க்க மாட்டான். நீ என்ன நோக்கத்துக்காக பயன்படுத்துற? செல்போன் தேவைதான், மறுக்கவில்லை. செல்போனை நல்ல விதத்தில் பயன்படுத்துவதற்கு நன்மையா இருக்குது. அது நல்லது இல்லை என்று யாரும் சொல்லவே முடியாது. நல்ல காரியம் என்பது அப்படியே அடுக்கடுக்கா இருக்குது. அதை தாண்டி தீமை செய்வதற்கும் அதுதான் துணையா இருக்கின்றது. பிள்ளைகளை காலையில பஜ்ர் தொழுகை எழுப்பும்போது எந்திக்க மாட்டானே, தொழுகை என்கிற வழக்கம் இல்லையே. என்ன காரணம்? இரவு எத்தனை மணிக்கு படுக்கிறான்? பிள்ளைகளை பாருங்க. நீங்க நாம 10 மணி படுத்துட்டு திடீர்னு ஏதாவது முடிப்பு 12 மணிக்கு, அப்பவும் செல்போன் வெளிச்சம் இருக்கின்றது. இருக்கா? இருக்கதான் செய்யும். எத்தனை மணிக்கு கண்டித்தது உண்டா? உனக்கு எதுக்குற 12 மணி 2 மணிக்கு என்னடா செல்போன்ல வேலை? என்னடா பாக்குற? ஒரு தாய் ஒரு தகப்பனால் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தால் அந்த 12 மணி நேரத்துல அந்த செல்போன் 2 உடைச்சு போட்டிருப்பான். செய்யறது இல்ல, கேட்க மாட்டான்டா. வயசுக்கு போயிட்டான், மேல தோளுக்கு மேல வளர்ந்துட்டான். இவனமே கண்டிக்க முடியுமா? பேச முடியுமா? ஜமாத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வருதுங்க. ஏதாவது புத்திமதி சொல்லுங்க. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். இதோடு சிறையிலானே. என்ன காரணம்? ஏதோ வாங்கி கேட்டான், கொடுத்தான். ஒரு 50,000 போன் கேட்டான், ஒரு ஆசையா கேட்கிறானே, ஒத்த ரோசா, அதனால வாங்கி கொடுத்தேன். ஒரு புள்ள குடும்பத்துல சரி நல்லா இருக்கட்டுமே என்பதனால வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு செல்போனும் அவனும் ஆகிவிட்டான். அதை விட்டு பிரிப்பது மிக கடினமா இருக்குது என்றால் ஏதாவது அறிவுரை சொல்லுங்க. என்ன நம்ம சொல்வது? அடிப்படையான செய்திகளில் அவனுக்கு அல்லாஹ் பத்தியான, தூதர் பத்தியான, இஸ்லாமிய குடும்பம் என்று சொன்னார் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற சித்தாந்தத்தை தாய் சொல்லல, பேசவில்லை. இப்ராஹிம் தன்னுடைய பிள்ளைகிட்ட எப்படி எல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் நம்ம பிள்ளைகிட்ட பேசவில்லை. இதே அவனுக்கு அப்படியே செல்போன் இல்லைன்னு இல்ல, ஆஸ்பத்திரி கிடக்குற கை இப்படி போகுது, கை எப்படி செய்யலாம், ஏதோ விளையாடுற மாதிரி அப்படி பைத்தியமாகிட்டான். செல்போன் தன்னோட வாழ்க்கையின் அடிப்படையில் பைத்தியமாகிட்டானே. இது ஒரு தகப்பனாரும் தாயும் பார்த்தா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ரத்த கண்ணீர் வச்சிட மாட்டாங்களா? ஏன்னா இப்படிதான் இதுக்கு அவனை வளர்த்தனா, இதுக்கு தான் அவனை பெற்றெடுத்தனா? தப்பல்ல. அவனுக்கு தேவையா பாருங்க. அவனுக்கு தேவை சொன்னால் அந்த தேவை முடிஞ்சு விட்டால் ஆட்டோமேட்டிக்கா டேபிள் முடிஞ்சு போச்சு. பாடம் படிக்கணுமா? உனக்கு படிச்சுக்க. உனக்கு தேடணுமா? கல்வி சார்ந்த ஒரு தேட வேண்டியிருக்கா? தேவை, பிரச்சனை இல்ல. முடிஞ்சிருச்சா வை. ஒரு லிமிட், எல்லாமே லிமிட்டா வச்சு பாருங்க. அவன் தன் வாழ்க்கையிலே அதை தாண்டி அல்லாஹ்வுடைய அச்சத்தை போய்த்து பாருங்க. இது ஒரு நிலையா? இன்னைக்கு இஸ்லாமிய குடும்பத்தில் இரண்டாவது நிலை. ஒரு பக்கம் செல்போனால் போதை, இன்னொன்னு என்ன? நேரடியான ஒரு போதை, கஞ்சா போன்ற வஸ்துக்கள். கூலிப்புன்றா என்னன்னு நமக்கு தெரியல. அது ஒரு போதை வஸ்து. அது மாதிரியான ஒரு சூழல்ல இன்றைக்கு இந்த இளைய சமூகம் அதுலவே மாட்டிக்கொண்டு முடிக்கிறான. அவனுடைய செயலை பார்த்தாலே ஈஸியா காவல்துறை எடுத்துறாங்க. என்ன தெரியுமா? இப்ப நான் ஒரு காலத்துல ஒருத்தர் தப்பு செய்யறான்னு சொன்னா ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க காவல்துறை. இன்னைக்கு காவல்துறை ரொம்ப எளிமை. என்ன எளிமை? அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சிருக்கு. இவன் வைக்கக்கூடிய அந்த கேர் ஸ்டைல், அவன் போடக்கூடிய பேண்ட் சட்டைகள், அந்த ஆடை அலங்காரம், அவன் தாயிர பண்ணான். நாம அதை வேற யாரும் இல்லை. அவன் முடி வெட்ட போறான். அத்தாட கேட்கிறான், எதான் முடி வெட்டணும்? அத்தான் ரொம்ப சந்தோஷம், எப்பா பரவாயில்லடா, இந்த பரட்ட தலையை வெட்ட போறான், அப்படி ஒரு மாதிரி மனுஷனா வந்துருவான் என்ற நிலையில எவ்வளவு தான் வேணும்? ஒரு 200 ரூபாய், 200 என்று இங்கிலீஷ்ல படிச்சிருக்காங்கல்ல பிள்ளைகள், இங்கிலீஷ் தானே, 200 போட்டு கொடுங்க, ரொம்ப வேண்டாம். 200 ரூபாய் கொண்டு போய் ஒரு 4 முடி வெட்டிட்டு வந்து நிக்கிறான். அத்தா பாக்குறாப்ல, 200 ரூபாய் கொண்டு போனேடா, முடி வெட்டினீடா? அதான் வெட்டிருக்கல, எங்கடா வெட்டிருக்க? முடி அப்படி தூக்கி காமிக்கிறாங்க. முடி 4 பக்கம் பரட்டையா கிடக்கு. இந்த முடி அப்படியே தூக்கிட்டு முடிக்குள்ள பாக்குறா, வெட்டிருக்கா முடிக்குள்ள. எப்பேற்பட்ட பிள்ளைகள் முடிக்கு உள்ள வந்து ஒரு 4 முடியை வெட்டிட்டு இதெல்லாம் பேசுறேன் என்ற நிலையில இன்றைக்கு முடிவெட்ட கலாச்சாரம் என்பது அநியாயமான முறையில டீனேஜ் பசங்க இப்படிதான் இருக்கணும். முடி அப்படியே ஒரு மாதிரி போட்டுக்கொள்ள வேண்டும். நல்ல பேண்ட் அத்தா வாங்கி கொடுத்தா நான் கிழித்து கொள்ளணும். அத்தா நல்ல பேண்ட் வாங்கியிருப்பாரு, அதுல
முட்டுல ஒரு பக்கம் கிழிச்சுக்கணும், முழங்கால ஒரு பக்கம் கிழிச்சுக்கணும், சட்டையா அது ஒரு சைடா கிழிச்சிருக்கணும். ஒரு காலகட்டத்தில் இப்படி கிழிஞ்சிருன்னு சொன்னா போட மாட்டேங்க. அதான பள்ளிக்கூடம் போகும்போது அவ்வளவு வறுமையான நேரங்களில் அரசாங்கத்திலிருந்து ஒரு காக்கி டவுசர் தருவாங்க, ஒரு வெள்ளை சட்டை தருவாங்க. அந்த காக்கி டவுசர்ல பின்பக்கத்தில் பார்த்தா ஏகப்பட்ட பானாவோ ஏகப்பட்ட சதுர வழியில அப்படியே அங்க தட்டி இருக்கும். ஏன்? அது உட்கார பகுதி இல்லவா, கிழிஞ்சிடும், சீக்கிரம் கிழிஞ்சிடும். சீக்கிரம் கிழிஞ்சதுனால அந்த ஓட்டை அடைப்பதற்கு போட்டா போடாம இருந்தா வெக்கப்படுறான். நாம கிழிச்சுக்கணும், கிழிச்சாதான் இது ஸ்டைலே என்ற அடிப்படையில் இன்றைக்கு இளைய சமூகம், அதுவும் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இந்த நபி வழியில் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தார்கள் இப்படியான ஒரு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு கேவலமா ஒரு நிலை இருக்கா இல்லையா? இதை நம்ம சீர் செய்ய வேண்டும், இதெல்லாம் கூடுதலாக கவனிக்க வேண்டும். இன்னைக்கு இந்த பையன் வந்து இப்படி சொல்லிட்டு போறான்னு சொன்னா, இப்படியா ஒரு நிலையில வந்து ஆளாக்கப்பட்டு சொன்னா நமக்கு என்ன உயர முடியாது. எங்கேயோ எரியக்கூடிய தீ நம்ம வீட்டுக்கு வராது, நமக்கு என்ன என்று நாம் ஒருபோதும் இருக்க மாட்டோம். ஏன்? அந்த தீ அடுத்த வீட்டுக்கு பாயும், அடுத்த வீட்டுக்கு வரும், நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து விடும். நம்ம கூடுதல் கவனத்தோடு நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கப்பட வேண்டும். மிகப்பெரிய ஒரு அற்புதம், அது அருள். தெரியல, பிள்ளைகள் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு அருளுங்க. அந்த அருளை நல்ல முறையிலே வளர்த்து ஆளாகக்கூடிய அந்த பொறுப்பு என்பது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் ஒரு நபி வழியில நம்ம குடும்பம் வாழ வேண்டும் என்ற சித்தாந்தத்தில் நாம் இருக்க வேண்டும். இந்த நிலை என்பது மிக அடிப்படையான ஒரு செய்தி. பிள்ளைகள் விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்து பாருங்க. பிள்ளைகள் விஷயத்துல அவன் என்ன செய்யறான், ஏது செய்யறான் கண்காணிக்க. நம்மளை கண்காணிக்கிறதா இன்னைக்கு நம்மளா இப்ப இருக்கிறவங்க ஒரு 80 ஒரு 40 வயசு 50 வயசு 60 வயசு என்று சொன்னா நம்ம தாய் தப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்தார்கள். நமக்கு இப்படி எல்லாம் ஃப்ரீடம் கொடுத்தாங்க, கொடுக்கிறோம் ஃப்ரீடம், எப்படி வேணா இருடா, எப்படி வேணா வாடு என்ற நிலையில இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை வந்து அப்படியே வந்து விட்டு விடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் இப்படியா இருந்தது. இன்னைக்கு பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைகளை அடிக்க முடியல. வாத்தியார் அடிச்சாரு சொன்னா அவர் பயப்படுறாரு. வேண்டாத்தான் செல்போன் வச்சுட்டு படம் எடுத்துருந்தான், அதை உடனே எங்கேயா போடுறான், என் வேலைக்கே ஓட்டு வைக்க, நீ படி நாசமா போ, எனக்கு அழு. வாத்தியார் மேல அப்படியே போச்சு. வாத்தியாருடைய நிலை இன்றைக்கு அப்படியே மாற்றப்பட்டு விட்டது. பிள்ளைகளை அடிப்பது என்பது என்ன, உன்னை அடிக்கலதா எல்லாத்தையும் நீக்கிட்டு போ, நீ வாரியா வந்தா அட்டெண்டன்ஸ் போடுறேன், இல்லையா போ, இடையில போறியா எங்கேயும் போய்க்கோ, ஏதாவது மார்க் குறைஞ்ச என்கிட்ட கேட்காத, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் ஏதாவது பேசணும், கோவப்படணும், உன்னை அடிக்கணும், அது விவகாரமாகணும், என் வேலைக்கு வெற்றி நல்லா இருப்பேன், நீ வராம இருந்தாலே ரொம்ப சந்தோஷம் என்று கவலையா இருக்குத. நம்ம காலத்துல எப்படி இருந்தது? அடிச்சா பேச முடியாது, அத்தனை சொல்ல முடியாது, ஏன்னா அவர் கூடுதல் அடிப்பாரு. வீட்டுல பள்ளிக்கூடத்துல அடிச்சு போயாங்கன்னு அப்படியே கையெல்லாம் வந்து நீங்கி போயிருக்கும், பட்டு வரையா இருக்கும், ரெண்டு பக்கமும் வரையா வருவோம், பின்பக்கம் பார்த்தா துடைக்கிற வரையா இருக்கும், அப்படியெல்லாம் அடிச்சு வருவோம். ஸ்கூல் வீட்டுக்கு வந்தா அத்தனை சொல்ல முடியுமா? சொன்ன அடிச்சுவாரு, இன்னும் கொஞ்சம் குறவு இருக்கும், அப்படி அவர் சென்று அடிப்பாரு. அப்படி இருந்தது காலம். அடித்து வளர்க்கக்கூடிய ஒரு காலநிலை இன்றைக்கு அப்படியே மாற்றப்பட்டு விட்டது. அடிச்சா பயப்படுகின்றார்கள். இன்றைக்கு வேற ஏதாவது வில்லங்கமாயிருமோ, என் பிள்ளை யாரை கட்டு அடிச்சே. இன்றைக்கு எந்த அளவுக்கு தெரியுமா? பள்ளிக்கூடங்கள்ல ஒரு மனுவாக எழுதி கேட்கிறாங்க. இன்னைக்கு மிகப்படுத்தி சொல்லவில்லை, நம்ம பிள்ளைகள் படிக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடங்கள்ல ஒரு மனுவா கொடுத்திருக்க. எந்த மனுவே? உங்க பிள்ளை கண்டிக்கலாம்ல, உங்க பிள்ளை ஏதாவது வேகத்துல அடிச்சுடுவேன், அதனால ஒரு மனு தந்துருங்க, நீங்க கேட்கக்கூடாது நாளைக்கு என்று சொல்லி இன்னைக்கு ஒரு மனுவாக பள்ளிக்கூடங்கள்ல ஒரு மனுவாக வாங்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கு என்று சொன்னால், இப்படியான ஒரு சூழல் என்ன ஆகும்? நாசம்தான், ஒண்ணுமே செய்ய முடியாது. எந்த நிலையிலும் இந்த பிள்ளைகளை சீர் செய்யக்கூடிய ஒரு நோக்கத்துல வரவே வராது. அப்ப இப்பேற்பட்ட ஒரு நிலை என்பது நம்முடைய சூழல்ல, நம்முடைய பிள்ளைகளிடத்துல திருமணத்தோடு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கழிக்கிறோமா இல்லையா? திருமணம் என்பது எனது வழிமுறை, அதை யார் புறக்கணிக்கிறார் என்னை சார்ந்தவர்கள் பொன்மொழி எல்லா பள்ளிவாசல்களிலும் சொல்லப்படக்கூடிய செய்தி. திருமண உரை என்பது அங்கே ஓதக்கூடிய அந்த நிக்காவுடைய நேரத்தில் இதெல்லாம் பேசுவார்கள்.
எந்த திருமணத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல் மார்க்கம் அதை நமக்கு கற்றுத் தருகின்றது. எளிமையான முறையில் திருமணத்தை முடியுங்கள், அதுதான் ஒரு சிறந்தது. குறைந்த செலவில் யார் திருமணம் முடிக்கிறாரோ அதுதான் பறக்கத்துக்கிறாங்க. இன்னைக்கு நிலை என்ன? அதையெல்லாம் அந்த செய்தி எல்லாம் அந்த திருமறை வசனத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் போதனை எல்லாம் இன்றைக்கு கால்கள் ஓட்டு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி வழியில நம்முடைய குடும்பங்கள் அமைக்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக திருமணம் போன்ற நிலை விஷயங்களில் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் அழகிய ஒரு வழிகாட்டுதல் நமக்கெல்லாம் கற்றுத் தந்திருக்கிறாங்க. எவ்வளவு செலவை நீ குறைத்து திருமணத்தை முடிக்கிறீர்களோ அதுதான் பரக்கத் என்ற ஒரு நிலையை நமக்கு கற்றுத் தர்றாங்க. அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பது நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய செய்தி அல்ல. திருமணத்தின் மூலமாக நீ செலவை குறைத்தால் அவனுக்கு பரக்கத் இருக்கின்றது, அவனுடைய அருள் இருக்கின்றது. அப்ப அந்த அருளை நோக்கித்தான் நம்முடைய திருமணங்களை நடத்தப்பட வேண்டும். மாற்றுக் கொள்ளைய சகோதரர்கள் அவர்கள் செய்கின்றார்கள் என்பதனால நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த நிலை என்பது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் ஒரு நபி வழியான ஒரு செய்தியா இருக்காது. நம்ம யார் வேணாலும் சில சகோதரர் சொல்லுவாங்க, அழைக்க கூடாதா சொந்தத்தை, சொந்த மகள் அழைக்க கூடாதா, அவர் அழைக்க கூடாது, யாரை வேணாலும் அழைங்க, தவறல்ல. அழைப்பதனால் எந்த குற்றமும் இல்லை. செய்தியை தெரியப்படுத்துங்க, செலவை பாருங்க, எவ்வளவு செலவா குறைக்க முடியும். அவர் 1000 ரூபாய்க்கு திருமணம் முடிக்காரா, நான் 500 ரூபாய்க்கு முடிச்சு காமிக்கிறேன், பிரச்சனை இல்ல, பரக்கத் தான் நமக்கு முக்கியம் என்ற நிலையில்தான் நாம் நம்முடைய திருமண நிலை வரையறுக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த நிலை அல்ல. இன்றைக்கு என்னன்னு சொன்னா பெரிய கட்டவுட், முதல்ல 10க்கு 10 20க்கு என்ன அடிப்படையில பெரிய பேனர்கள், பிளக்ஸ் பேனர்கள், தெரு முழுக்க பந்தல்கள், அதுல டெக்கரேஷன், அதை தாண்டி அந்த மக்களை அழைப்பதற்காக கல்யாண பத்திரிகை என்ற அடிப்படையில மிகப்பெரிய, அதாவது ஒரு நேரத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சின்ன கையளவுக்கு அடிச்சாங்க. இன்னைக்கு என்ன, தினத்தந்தி பேப்பர் எல்லாம் தாண்டின அளவுக்கு பெரிய பத்திரிகைகள்,
அந்த பத்திரிகை கொடுக்கக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு மாற்றுக் கொள்கை சகோதரர்கள் அவருடைய மார்க்கத்தில் அவருடைய கொள்கையில அது சரி, அதே காப்பீடிக்கப்பட்டு தாம்பூலம் என்று சொல்லுவோமா இல்லையா, ஒரு தாளம் ஒரு பாத்திரம், அதுல அந்த தட்டுல தேங்காய் பழம் வெத்தலை இன்னும் என்னென்ன பொருட்கள் இருக்கோ எல்லாத்தையும் வைத்து மேல பத்திரிகை, இது அப்படியே கொண்டு கொடுக்கக்கூடிய காட்சி. அதையும் மனம் கொண்டு வந்துருதோம் பிரச்சனை இல்லை என்ற நிலையில இன்றைக்கு இஸ்லாமிய திருமணம் என்கிற அடிப்படையில் இப்படியான ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு நமது சமூகத்தில் ஊடி இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய அருள் எப்படி இருக்கும், அவருடைய பரக்கத்து எப்படி வரும்? ஆடம்பர திருமணத்தோடு இன்றைக்கு நம்ம சமூகம் சீரழிக்கூடிய நிலை இருக்கா இல்லையா? உன்கிட்ட காசு இருந்தது, காசு இல்லாத நிலை யோசிச்சு பார்த்தியா நீ? சிலவங்க சொல்லுவாங்க என்ன காசு இருக்கியா, நான் செய்த உனக்கு என்ன? காசு இல்லாத நிலை நினைச்சு பார்த்தியா? இப்படியான ஒரு நிலையை மார்க்க கற்றுத்தரவில்லை. இந்த திருமணம் என்பது அது திருமணமே இல்லை. இன்னைக்கு நம்மளோட காசு இருக்கு நினைக்கிறோமே, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், இன்னைக்கு நம்ம வச்சிருக்க காசு எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவர் மிகப்பெரிய செல்வந்தர். அந்த செல்வந்தருக்கு திருமணம் முடிச்சிருக்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த பக்கத்துல உள்ள தெருவுல பெரிய வித்தியாசம் இல்ல, ரசூலுல்லாஹ்வே தெரியாது. அந்த நபித்தோழர் அப்படி பஜார் வீதியா கடை வீதியா வர்றாரு, தெருவுல வர்றாரு. வரக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்ன உங்க ஆணையில ஒரு மாதிரியா அத்தர்னா இருக்கு, என்ன கரை பிடிச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த நபித்தோழர் சொல்லி காட்டுறாரு, யாரு? செல்வந்தர் பணக்காரர் கோடீஸ்வரர் வச்சுக்கிடுங்க. அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் நான் தான் நேற்று கல்யாணம் முடிச்சோம்ல, அதனால கொஞ்சம் அத்தரா இருக்கு, முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஒரு ஆட்டையாவது கொடுத்து ஒரு வலிமா வந்து கொடுப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சா? ரசூலுல்லாஹ்வுக்கே அழைப்பு இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த நபித்தோழர் அழைக்கவில்லை. நம்மளை போன்ற ரசூல் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணசரை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட உயிரே கொடுத்தார்கள். அப்பேற்பட்ட அந்த நபித்தோழர் தன்னுடைய பக்கத்துல கூட ரசூலுல்லாஹ்ட்ட கல்யாணம் இருக்குது, வாங்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வும்ம பைனி ஓத வாங்க, கூப்பிடலையே, வான வேடிக்கை போடணும் வாங்க யா ரசூலல்லாஹ், டிஜிட்டல் பேனர் வைக்கணும் யா ரசூலல்லாஹ் சொல்லலையே, எதுவுமே முடிச்சு போயிட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. யாரு செய்ய முடியாத அவரால? காசு இல்லாத ஆளா? செல்வந்தருங்க, கோடீஸ்வரருங்க. அந்த செல்வ இருக்கக்கூடிய அந்த நபித்தோழர் யாருக்கும் எதுவுமே பேசவில்லை, ஏற்ற சொல்லவே இல்லை. தன்னுடைய திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண்ணுடைய தகப்பனார பேசுறாரு, அந்த வலிட்ட பேசினாரு, திருமணத்தை முடிச்சாரு, போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தெரியாது. இதுதான் திருமணம் நடத்தப்பட வேண்டும். எளிமையான முறை நடத்தி பாருங்க. அது ஒரு பெரிய ஒரு காரியமாக, பெரிய சிரமமாக அதை ஒருபோது எடுத்துக் கொள்ளாதீர்கள். அது சாதாரணம். ஒரு முடிவிட்ட போறோம், பெருசா யோசிப்போமா? ஒரு நகத்தை வெட்டுறோம், பெருசா யோசிப்போமா? ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். உங்க சொந்த பத்தி சொல்லுங்க, உங்க அண்ணன் சொல்லுங்க, உங்க தம்பிட்ட சொல்லுங்க, உங்க தங்கச்சி சொல்லுங்க, உங்க குடும்பத்தில் சொல்லுங்க. இதை தாண்டி பெரிய பந்தலை போடுவது, வாழை மரம் கட்டுவது, விருந்து போடுவது, இதெல்லாம் எதற்காக? நீங்க விருந்து போட்டியில அந்த மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்க விருந்து வைக்கிறீங்களே, அவனை திருப்தி பண்ண முடியுமா? அந்த மனுஷனை திருப்தி பண்ண முடியுமா? ஒருபோதும் முடியாது. நீங்க என்னத்தை வைங்க, என்ன சாப்பாடு கொடுங்க, ஒரு குறை இருக்கதான் செய்யும். நீங்க அறுசுவை உணவு போட்டாலும் சரிதான், என்னத்தையா போட்டான், கத்திரிக்காய் பிடிக்குது, அது சரியில்லை, நீங்க பிரியாணியே போடுங்க. ஏன் ஆட்டுக்கறியில பிரியாணி போட்டா கூட அப்பமும் குறை வரும். கொலஸ்ட்ரால் நேரத்தில் இந்த நேரத்தில் ஆட்டுக்கறி போடுங்க, விலைவாசி நிகழ்ச்சிகள்லாம் என்னையா மனுஷன் துட்டுக்கு அகம்பாவத்தில் பண்ணும், குறை வரும். வராமே இல்லை. நீங்க மனுஷனை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் திருமணம் நடத்துறேன் என்று சொன்னால் உங்களால் திருப்திப்படுத்த முடியவே முடியாது. நீ எத்தனை கோடியை கொட்டுங்க, அம்பானி நடத்தினாலே திருமணம் எத்தனை கோடிகள் பில்லியன் கணக்கில் செலவழித்த திருமணத்திற்கு குறை இல்லாம இருந்துச்சா? குறை இருந்தது, பத்திரிகையில் இருந்தார்கள், பத்திரிகை வாயிலாக தெரியப்படுத்தப்பட்டது. அதை செஞ்சா இதை செஞ்சா அப்படி அதான் இப்படி இருந்தது என்று சொல்லி குறை இருந்தது. பல பில்லியன்களை தட்டி கொடுத்தான், கல்யாணத்துக்காக கோடிகளை செலவழித்தான். குறை இருக்கு, குறை இல்லாம கிடையாது. அப்ப நம்ம குறையை தாண்டி அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் எளிமையா முடிச்சுட்டு போங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு பிரச்சனை இல்லை,
வர்றவங்களும் பிரச்சனை இல்ல, வந்துட்டு போனவங்க பிரச்சனை இல்ல. அதை தாண்டி அந்த மணமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருள் இருக்குது. துவாவோடு அழகான முறையில் செய்யலாமே. இதான நபி வழி, இதான் நபி நம்ம குடும்பம் இருக்கணும். இந்த குடும்பம் தான் நமக்கு வேண்டும். இதை தாண்டி ஆடம்பரத்தோடு அநியாயம் பண்ணக்கூடிய, அகமாதம் பண்ணக்கூடிய அந்த செயல்பாடு நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் இந்த நிர்வாகம் தெரியாம இருக்குமா? ஜமாத்தால் தெரியாம இருக்குமா? முகலாவத் தெரியாம இருக்குமா? அங்க இருக்கிற இமாமுக்கு தெரியாம இருக்குமா? எல்லாம் தெரியாமலாம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சதை தாண்டி அந்த இமாம்களுக்கு, இப்ப அங்க இருக்கக்கூடிய தலைவருக்கு எல்லாம் தெரியும். எளிமையான முறையில் நடப்பதுதான் சிறப்பு. மகர் கொடுத்து சேர்வதுதான் சிறப்பு. வரவேற்க வாங்கக்கூடாது தெரியும். இன்னைக்கு சர்வசாதாரணமாக இன்னைக்கு வரவேற்கையோடு மகர் என்கின்ற அடிப்படையில் 1001 ரூபாய் 101 ரூபாய் என்கின்ற சடங்குக்காக இன்றைக்கு மகளாக்களை திருமணம் நடத்தி வைக்கிறாங்க இல்லையா? இது பரக்கத் ஏற்படுமா? அல்லாஹ்வுடைய ஞானத்தை ஏற்படுமா? இது அல்லாஹ்வை கேலி செய்யக்கூடிய செயல். 101 வச்சு அந்த பெண் என்ன செய்வா நினைச்சு பாருங்க. மகர் தொகையை 101 ரூபாய் 1001 ரூபாய் கொடுக்கானா இல்லையா? அந்த 1 ரூபாய் இருக்குன்னு தெரியல, போகும்போது ஏதாவது சாப்பிட போடுவான்னு தெரியல. அந்த 101 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அந்த 1 ரூபாய் அந்த தொகையை வைத்து அந்த பெண் அவருடைய ஜீவனாம்ச நான் ஏதாவது ஒண்ணுன்னா ஏதாவது செய்ய முடியுமா? மார்க்கம் அப்படி கற்றுத்தரவே இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல் அப்படி இல்லையே. அல்லாஹ்வுடைய சொல் அப்படி இல்லையே. அந்த பிள்ளை என்ன கேட்டாலும் கொடு. மகன் என்ன வேணாலும் கேட்பான். உனக்கு பிடிச்சிருக்கா? காது கேட்கிறா, உன்னால முடிஞ்சா குடு, இல்லையா வேற பொண்ணை பார்த்துட்டு போ. ஒரு பங்களா கேட்கிறா, உன்னால கொடுக்க முடியுமா அந்த பெண்ணுக்கு? வரவேற்கையாக அந்த பிள்ளை எடுப்பதற்கு உன்னால கொடுக்க முடிந்தால் அந்த பிள்ளை இடத்துல ஒப்பந்தம் போட்டு நீ கூப்பிட்டுக்க, பிரச்சனை இல்ல. இப்படி சொல்லப்பட்ட இந்த மார்க்கத்துல இன்னைக்கு அந்த மகருக்கு செலவழிக்கக்கூடிய அந்த தொகையை தாண்டி இந்த திருமணத்திற்குல வாழை மரம் கட்டுறது இல்ல, அதாவது பந்தல் போடுறது இல்ல, விருந்து வைப்பது இல்ல, மேலதனம் அடிப்பது இல்ல, வான வேடிக்கை வெடி போடுறது இல்ல. எதுல போய் காசை செலவழிக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லாமல், அவசியம் இல்லாமல் அவ்வளவு பொருளாதாரத்தையும் இன்றைக்கு செலவழிக்கிறானா இல்லையா? நாளை மறுமையில் அல்லாஹ் பதில் பேச வேண்டும். சும்மா லேசு நம்ம போயிட முடியாது. லேசு அல்லாஹ் விட்டுற மாட்டான். நாளை மறுமையில வல்ல அல்லாஹ் நம்ம இடத்துல கேள்வி கேட்பான். 1 ரூபாய் சம்பாதித்தியே அந்த 1 ரூபாய்க்கு கணக்கு வை. இன்னைக்கு நிர்மலா மேல கேட்கறாங்களா இல்லையா? நிதியமைச்சர் 1 ரூபாய்க்கு கணக்கு என்ன இருக்கு? ஜிஎஸ்டி அடிப்படையில அந்த கணக்கு கேட்கறாங்களா இல்லையா? அல்லாஹ் அதை தாண்டி எல்லாம் கேட்பான். நாளை மறுமையில கேட்பான், இந்த பொருளாதாரத்தை நீ எப்படி எடுத்தாய், எப்படி செலவழித்தாய் சொல்லு கணக்க. அப்ப அதை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தை நபி வழியில நடத்தக்கூடிய, நபி வழியில சிந்தனையோடு வளர்க்கக்கூடிய அந்த குடும்பத்தை, திருமண நிறைவாடா இருந்தாலும் சரிதான், திருமணத்துக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பு முறையா இருந்தாலும் சரிதான், முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு முழுக்க நபி வழியிலே நம்முடைய குடும்பத்தை நடத்தி செல்லக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை வல்ல அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு ஏற்படுத்தி தர போதுமானவன். வாயு இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை மாவிருக்கிறேனார். நபி வழியில் நம் குடும்பம் என்ற தலைப்பிற்கு சகோதரர்கள் மிகவும் அழகாக தெளிவுபடுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து தியாகம் இல்லாமல் சொர்க்கமில்லை என்ற தலைப்பின் கீழ் சகோதரர் மௌலவி முகமது தாகா MAC CNDA பேச்சாளர் அவர்கள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும் இங்கே ஒன்று இருக்கின்ற நம் அனைவர் மீதும் வீடுகளிலே அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் மீதும் வல்ல நாயின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்காசி மாவட்டம் முதலியார்பட்டி கிளையின் சார்பாக இந்த திருமுறை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே தியாகம் இல்லாமல் சொர்க்கம் இல்லை என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் மனித குலத்தின் மார்க்கமாக இருக்கிறது. இஸ்லாம் என்றால் ஏதோ முஸ்லிம்களுக்கு உரிய மார்க்கம், அல்லாஹ் என்ற கடவுள் முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ள கடவுள், முகமது என்ற இறை தூதர் இறுதி இறை தூதர் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இறை தூதர் என்பதை போன்ற தோற்றத்தையும், வேதம் இறுதி வேதமாக இருக்கின்ற திருமுறை குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உள்ள இறை வேதம் என்பதை போன்று முஸ்லிம்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தவறான நம்பிக்கை. இந்த வேதம் என்பது மனித குலத்தின் வேதமாக குர்ஆன் பேசுகிறது. ஹுதல் லின்னாஸ், இந்த வேதம் திருமறை குர்ஆன் மனித குலத்தின் வழிகாட்டியாகும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா திருமறை குர்ஆனிலே பிரகடனப்படுத்துகிறார். அல்லாஹ்வை பற்றி சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஐங்கால தொழுகையில் ஆலிம்கள் ஓதுகிறார்கள். அல்லாஹ் என்ற கடவுள் அகிலங்களின் இரட்சகன், அவனுக்கு எல்லா புகழும் என்கிறோம். ஒவ்வொரு நேரத்திலையும் முஸ்லிம்கள் அதிகமாக ஓதக்கூடிய வசனம், ஓதி பார்ப்பதிலிருந்து தூங்கும் போது சொல்லுகின்ற வசனம் வரைக்கும் குல்லவு பிரபின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ் என்று சொல்கின்றார்கள். அசர்த்துமார்கள் ஓதி பார்க்கும் போது இந்த அத்தியாயத்தை கண்டிப்பா ஓதுவாங்க. அல்ஹம்து சூராவையும் குல்லவு பிரபின் நாஸையும் ஓதுவாங்க. என்ன அர்த்தம்னு அசத்துக்கு தெரியும். ஏதாவது படிச்சிருக்காரு, தெரிஞ்சாலும் மறைக்கிறார். குல்லவு பிரபின் நாஸ் என்றால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் என்பவன் அகிலங்களின் இரட்சகன், பிரபின் நாஸ் மனிதர்களின் இரட்சகன் என்று சொல்லுங்கள், மலிக்கின் நாஸ் மனிதர்களின் அரசன் என்று சொல்லுங்கள், இலாஹின் நாஸ் மனிதர்களின் கடவுள் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போது மனிதர்களுடைய இரட்சகன், மனிதர்களுடைய கடவுள், அகிலங்களின் இரட்சகன், அகிலத்தாருக்கு ஆலமின் ரப்புல் ஆலமீன் என்றெல்லாம் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஆனா முஸ்லீம்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு சுன்னத்துல் ஜமாத்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ட்ட புத்தல்பூர், மொழியார்பட்டி, தென்காசி உலகக்குள்ள இருக்கிற முஸ்லீம்கள்ட்ட கேட்டா அல்லாஹ் முஸ்லீம் கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் புத்தல்பூருக்கு வண்டியில பஸ்ல வரும்போது ஒரு மாற்று மதச்ச ஒரு இந்து கிறிஸ்தவ நண்பர் என்ன செய்யறாருன்னா, அவரு கிறிஸ்தவ நண்பராக இருக்கிறார் என்றால் மரிய
மரியை வாழ்க என்று ஒரு சர்ச்சை வருமானால் அங்க ஒரு 2 ரூபா காசு சொல்லி விடுவார். அப்படியே நம்ம பொட்டல்பூர் மொய்தீன் வேண்ட ஒரு தர்காவை கடக்கும்போது அங்க ஒரு 5 ரூபாய் சொல்லி விட்டுருவார். பார்த்தீங்களா? ஏதாவது 3 கடவுள், எல்லாமே ஒரு கடவுள் தான், அல்லது வேற வேற கடவுளா இருந்தாலும் எல்லாத்துக்கும் பொதுவானது. நம்ம எந்த அளவுக்கு போய் கொண்டு நிப்பாட்டிட்டோம்னா மோதி நாட்டம் முஸ்லீம் கடவுள்கள் மாதிரி கொண்டு நிப்பாட்டிட்டான். அல்லாவே அப்படிதான் நிப்பாட்டி இருக்கான். முஸ்லீம்களுக்குள்ள அல்லாஹ் அல்ல அப்படி இல்லை. மோதினத்திற்கான கடவுள் இல்லைன்னு நாங்க சொல்றோம். குர்ஆன் சொல்லுது. முஸ்லீம்கள் அதுல முதல்ல தெளிவாகும். இதை நம்ம தெளிவுபடுத்தாதனாலதான் தர்காக்கள் இஸ்லாத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அப்ப அதை நாம இஸ்லாத்தை தப்பா சொல்ல போய்த்தானே முஸ்லிம்கள் அதை என்ன செய்யணும், பிரபல சமூக மக்களுக்கு விளக்கணும். தர்கா வேற, பள்ளிவாசல் வேற. தர்கா என்பது மனிதர்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்து பூஜிக்கப்படுகின்ற ஒரு இடம். அல்லாஹ் என்பவன், எல்லாம் உள்ள இறைவன் என்பவன், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று இந்த சமூகத்துக்கு போதிக்கப்பட வேண்டிய அம்சம் இருக்கு. அவ இது முதலாவது செய்தி. அதே மாதிரி நபிகள் நாயகத்தை பற்றி இந்த முஸ்லிம்கள் எப்படி நம்புறாங்கன்னு கேட்டா, முஸ்லிம்களுக்குள்ள ரசூலுல்லாஹ் நினைச்சுட்டாங்க. பொதுவான மக்கள்கிட்ட அப்படி புரிகிற தன்மை இருக்கு. முஸ்லிம்கள் செஞ்ச தப்புனாலதான் இந்து கிறிஸ்தவ நண்பர்கள் அல்லது கடவுள் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் முகமது நபி ஒரு சமுதாயத்துக்குள்ள இறைத்துவதுன்னு நம்பிட்டாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றாங்கன்னா, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லின்னாஸ். அல்லாஹ் சொல்றான், மனித குலத்துக்கு அருளாகவே தவிர நம்மை உனக்கு அனுப்பவில்லை, அகிலத்தாருக்கு அனுப்புடை என்று அல்லாஹ் சொல்றான். ரஹ்மத்துல் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது நபிகள் நாயகத்தை பற்றி காஃபத்தல் லின்னாஸி நதீர வ பஷீர் லிகௌமி யுமினூன், முழு மனித குலத்துக்கும் நீ இறைத்தவராக அனுப்பப்பட்டிருக்கிறீர் என்று. அதுல மனுஷ குலம் என்று வந்துட்டா ஆம்பளை பொம்பளைங்கிற 2 ஜாதி தான். அதுக்குள்ள ஜாதி, நீ பெரியவனா, கீழே தலையில இருந்து பிறந்தா, காத்துல இருந்து பிறந்தா, தொப்புல இருந்து பிறந்தா, இடையில இருந்து பிறந்தாங்கிறதுல இஸ்லாத்துல இல்லை. கடவுள் ஒண்ணு, அவன் படைச்ச படைப்பு ஆம்பளை பொம்பளை 2 ஜாதி தான். இந்த ஜாதிக்கு மேல வேற ஜாதி கிடையாது என்று இஸ்லாம் சொல்லுது. இப்போ ஆண் பெண் யாரெல்லாம் இருக்கிறார்கள் இந்த பூமி பந்துல எல்லாருக்கும் இறை தூதர் முகமது மட்டும்தான். ஏற்றுக்கொண்ட ஒரு பேர் முஸ்லீமும் ஏற்றுக்கிறாட்ட காது. மொத்தம் இஸ்லாம் இவ்வளவுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரிய ஒருவர் என்று நம்ப வேண்டும். அவருக்கு கொண்டாட்டி பிள்ளை இல்ல, பிள்ளை குட்டிகள் இல்ல, தாய் தந்தையர் இல்ல, கணவன் மனைவிங்கிற இந்த இச்சை உணர்வுக்குள்ள கடவுள் வரமாட்டான். வேலைக்கு கடவுளுக்கு பசிக்கும். 3 வேளை சாப்பிட்டா அடுத்த நாள் 4வது வேளைக்கு ஆகி போகணும், மலஞ்சலம் கழிக்கணும் என்கிற எந்த தன்மையும் கடவுளுக்கு இல்லை என்று இஸ்லாம் சொல்லுது. இது ஒரு முஸ்லீம் ஒழுங்கா நம்பணுமா? இதான கொள்கை. தியாகம்டா எதுக்கு தியாகம் செய்யணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏத்தாச்சு. அதுல அந்த கொள்கையில நாம ஒழுங்கா உருப்படியா இருக்குமா? தியாகம் பேசுறதா இருந்தா அதைத்தானே பேசணும். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒழுங்கா இல்லை. ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா பாட்டெல்லாம் இந்த ஊர்கள்ல இருந்து, பல ஊர்கள்ல இருந்து ஜாதி கொடுமையினாலேயோ அல்லது சமத்துவத்தினாலேயோ அல்லது நட்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்கு பொண்ணு கட்டவோ மாப்பிளை முடிக்கவோ எதுக்காக ஒண்ணுக்கு இஸ்லாத்துக்கு வந்திருப்பான். வந்த மனுஷன் முழுசா இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா நுழையல. அப்படியே அந்த மதங்கள்ல இருந்து வந்தவர்கள், பிற மதங்கள்ல இருந்து வந்தவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அப்படியே அந்த மதத்தினுடைய சாயலை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அதனால வந்ததுதான் சமாதி வழிபாடு, அதனால வந்ததுதான் சந்தனக்கூடு, அதனால உருவானதுதான் கொடிமரங்கள், அதனால உருவானதுதான் பாத்தியாக்கள், கத்தம் பாத்தியாக்கள். இறந்தவருக்கு தவசம் கழிப்பாங்கன்னு பிற மதங்கள்ல சொல்லுவாங்கல்ல. 1ஆம் தவசம், 2ஆம் தவசம், 3ஆம் தவசம், 7ஆம் தவசம், 30ஆம் தவசம், 40ஆம் தவசம், வருஷ தவசம். இது அப்படியே மாற்றி நம்ம செஞ்சா நம்மளுக்கு தவசம் தவசம் வச்சா ஓடிக்குவாங்க. இஸ்லாத்தை விட்டு பாத்தியான்னு வச்சிருவோம் சொல்லி 1ஆம் பாத்தியா, 2ஆம் பாத்தியா, 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 30ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, வருஷ பாத்தியா நடிச்சான். கத்தம் பாத்தியான்னு ஓதிட்டான். இதத்தான் முஸ்லிம்கள் ஒழுங்கான முஸ்லிமா இல்ல, கொள்கையில உறுதியா இல்ல, கொள்கைக்காக இஸ்லாத்திற்காக தியாகம் செய்ய முஸ்லிம்கள் முன்வரவில்லை, சமீப காலமாக முஸ்லிம்கள் இஸ்லாத்தை மறந்து விட்டார்கள் என்று முந்தைய நபிமார்கள் எப்படி ஒவ்வொரு நபியை கொண்டு அல்லாஹ் இந்த சமூகத்தை சுத்திகரிப்பு செய்தானோ அதே போன்றுதான்
நஜாத்துக்காரன் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குறான். ஒரு 1970-80களில் தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியில நஜாத் அன்னஜாத் என்ற ஒரு பத்திரிகையை நம்ம ஆரம்பிக்கிறோம். அவங்கள யாரும் வானத்திலிருந்து குதிச்சாங்களா? இல்ல, சுன்னத்துல் ஜமாத்துல படிச்ச அறிஞர்கள். தௌஹீத் ஜமாத்துல இருந்து அன்னஜாத்துக்காரன்னு சொல்லி பட்டம் வந்துச்ச, இவங்கள வானத்திலிருந்து குதிக்கல, மலக்கு கிடையாது. இவங்களும் நம்மள கூட இருந்து படிச்சு சாப்பிட்டு தூங்கி நம்மள மாதிரி தர்காக்கு போறவங்க குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பிச்சா என்னடா இது, குர்ஆன்ல மனிதர்களுடைய கடவுள் இருக்குது, மனிதர்களுடைய இரட்சகன் இருக்குது, குர்ஆன் மனித குலத்தின் வேதம் வருது, நபிகள் நாயகம் மனித குலத்துக்கு இறைத்துவதன் வருது, நம்ம மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான், எல்லாம் முஸ்லிம்களுக்குள்ள இருந்து பேசிக்கிட்டு இருக்கான் என்று சொல்லி குர்ஆனை படிச்சு புரியாங்க. இதுல வரதட்சணை இல்லை, வட்டி இல்லை, பெண்களை கொடுமைப்படுத்த இல்லை, பெண்களுக்கு சொத்து உரிமை இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. இஸ்லாத்துல முஸ்லிம்கள்ட்ட எப்படி வரதட்சணை வந்துச்சு, முஸ்லிம்கள்ட்ட எப்படி சந்திரக்கூடு வந்துச்சு, முஸ்லிம்கள்ட்ட எப்படி கொடிமரம் வந்துச்சு, முஸ்லிம்கள்ட்ட எப்படி தர்கா வழிபாடு வந்துச்சு, முஸ்லிம்கள் எப்படி செத்தவர்களுக்கு கவசம் பாத்தியா கதை வந்துச்சு என்று குர்ஆனை படிச்ச பிறகு அவங்களுக்கு புரியுது. முஸ்லிம்கள ஆலிம்கள் தடுத்து வச்சிருக்காங்க, குர்ஆனை தமிழ்ல படிக்க கூடாது, காப்பி ஆயிடுவேன் சொல்லி வச்சிருக்காங்க. ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்ரி 1947-56 மொழிபெயர்த்தார். அவர் ஜமாத் உலமா சபையினுடைய மாநில பொதுச்செயலாளர் இருக்காரு. அந்த குர்ஆனை எந்த மதம் ஏற்றுக்கல. முதல்ல தமிழ்நாட்டில் தமிழ்ல மொழிபெயர்த்ததாரு சுன்னத்துல் ஜமாத் பேரறிஞர் முஸ்லிம் லீக்குடைய பொதுச் செயலாளர் ஆக்கா அப்துல் ஹமீத், அப்துல் சமீதுடைய வாப்பா அப்துல் ஹமீது அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். அந்த மொழிபெயர்ப்பை எந்த மதரசா அசர்த்தும் படிக்க கூடாது. அவர் அந்த பாடு படிச்சுட்டாங்க. அவரு அந்த பாடு படிச்சு போடுவாங்களா 1950. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இஸ்லாத்தை மக்கள்கிட்ட சொல்லி 80களில் ஒரு இயக்கத்தை கட்டி அதான் அந்த நஜாத்காரன் வாரான் என்று சொல்லி உருவாக்கப்படுது. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணா எல்லா ஊர்ல இதை மாதிரிலாம் பேச முடியாது. இப்படிலாம் ஒரு கூட்டம் போட்டா லைட்டை கட்டி அடிச்சுடுவாங்க, போலீஸ்ல கேஸ் அது இதுன்னு சொல்லி அரசாங்கம் லாண்டாடி சொல்லி பெரும்பான்மைன்னு சொல்லி நம்மளை மிரட்டிடுவாங்க. அதெல்லாம் எதிர்கொண்டு இதே முதலியார் பட்டிலே நடந்துச்சு. அந்த மாதிரி பொட்டல்பூர் நடந்துச்சு, தென்காசி நடந்துச்சு, கடையூர் நடந்துச்சு, கூத்தாளூர் நடந்துச்சு, கீழக்கரில் நடந்துச்சு, தேங்காய்பட்டை நடந்துச்சு, நாகூர் நடந்துச்சு, நாகப்பூர் நடந்துச்சு, பெரிய கூத்தூர், வழுத்தூர், தஞ்சாவூர், ஐயம்பேட்டை என்று சொல்லி எல்லா ஊர்லயும் அங்கங்க ஒரு ஆடு இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்சா அல்லாஹ் புற்றை நோக்கி வருகின்ற எறும்பு கூட்டங்களாக இந்த தௌஹீதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தான். சுமார் 50 ஆண்டுகளாக, அரை நூற்றாண்டாக இந்த தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியில பெரிய தியாகத்தை செஞ்சு இதனால கொலை செய்யப்பட்டவர்கள் உண்டு, விரல் அசைத்து தொழுதினால் விரல் வெட்டப்பட்டவர்கள் உண்டு, திருமணம் முடித்தவர்கள் தௌஹீதை ஏற்றதினால் குர்ஆன் சுன்னாப்படி வாழ கடமைப்பட்டதினால் தலாக் விட்ட குரான் கொடுத்த பெண்மணிகள் இந்த ஊர்களிலே உண்டு. இவ்வளவும் தாண்டி இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால சரி இன்னும் ஜமாத்து கட்டணம் சொல்றிய என்று சொல்லி இன்னைக்கு சுன்ன ஜமாத் அறிஞர்களே தௌஹீதை பேசுற நிலைக்கு அல்லாஹ் மாற்றி இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் இந்த முதலியார் பட்டியும் பொட்டல் புதூரும் கடையமும் கீழக்கடையமும் ஒவ்வொரு ஊர்களும் இணை வைப்பில்லாத பள்ளிவாசல்களாக மாற்றப்படுற வரைக்கும் நம்முடைய பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதான் நம்ம இலக்கு. முதலியார் பட்டிக்கு மேல யாருக்கு மேலே கோபம் தாவங்களா இல்லை, தெரியாம செஞ்சிருப்பாங்க. குர்ஆனை படிக்காம, ஹதீஸ படிக்காம, ஆலிம் சாக்களுடைய தூண்டுதல்ல அல்லது நேரடியா வாசிக்க கூடிய பழக்கத்தை உருவாக்காதனால வந்த விளைவும் நம்ம மேல தப்பான புரிதல் இருக்கும். நாம என்ன செய்யக்கூடாது, இப்படி செஞ்சுட்டாங்களே கோபத்தில் அப்படி நினைக்க கூடாது. அப்படிதான் எல்லா நபிமார்களையும் செஞ்சாங்க. ஒவ்வொரு நபிமார்களும் இந்த பிரச்சாரத்தை எடுத்து வைக்கும்போது இறைவன் ஒருவர், நான் இறை தூதர் என்று ஒவ்வொரு இறை தூதர்களும் சான்றுகளையும் அற்புதங்களையும் வைக்கும் போது ஏத்துக்கிட்டாங்களா மறுத்தாங்களா? ஏத்துக்கல, மறுத்தாங்க, அடிச்சாங்க, ஊர் நீக்கம் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? சாகிர் என்று சொன்னார்கள், சூரியக்காரன் என்று சொன்னார்கள், பைத்தியம் முடிச்சுன்னு சொன்னாங்க, இவர் ஊரை விட்டு நீக்கி வைக்கமான்னு சொன்னாங்க, பீட முடிச்சோன்னு சொன்னாங்க, இருந்தாலப்பா மழை பெய்யல அப்படின்னு சொன்னாங்க. சகலம் பார்த்தார்கள் நபிமார்களை வைத்து. எல்லாம் குர்ஆன் பேசுது. அப்ப இந்த தியாகத்தை நம்ம பேசுறதா இருந்தா நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்தா தெரியும். அதேதான் தமிழகத்தில் இந்த தௌஹீத் வரலாற்றுக்கும் தியாகம் இருக்கு.
அப்ப இது எல்லா மக்களும் நம்ம இந்த தௌஹீதை நோக்கி மிகச்சரியாக வந்து விடுவோமானால் அடுத்தபடி நம்மளை சுத்தி இருக்கிற மற்ற மக்களுக்கு இந்த தௌஹீதை கொண்டு போய் சேர்க்கணும். பிற சமுதாய மக்களுக்கு, இந்து கிறிஸ்தவ மக்களுக்கு சேர்க்கணும். இதையும் ஓரளவுக்கு நாம தான் செஞ்சிருக்கிறோம். இதுல பயத்துக்கு ஒண்ணு இல்லை. இஸ்லாமிய நாடு எப்படி நமக்கு உரிமையை வழங்கி இருக்கிறது, இந்திய நாடு நமக்கு வழங்கி இருக்கிறது. இந்தியாவுடைய சட்டம் எந்த மதத்தை பிரச்சாரம் செய்யவோ, எந்த மதத்தை எடுத்து சொல்லவோ, நம்முடைய மதத்தை பிறருக்கு சொல்வதற்கோ அழைப்பதற்கோ இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அனுமதி கொடுக்குது. இந்திய சட்டமும் அனுமதி கொடுக்குது. தாராளமா சொல்லலாம், நட்பு ரீதியாக அழைக்கலாம், கருத்து பரிமாற்றம் நடத்தலாம், குர்ஆன் ஹதீஸை கொண்டு, நபி வழியை கொண்டு, வரலாற்றை கொண்டு பிற மத சமூக மக்களுக்கு போய் சேர்க்கலாம். சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு இதை தவிர இந்த காலத்தில் வேற வழியே இல்லை. அப்ப இது ரொம்ப முக்கியமான அம்சம். பயப்படுத்தாங்க சுன்னத் ஜமாத் மக்கள் எது செய்றாங்கடா அப்படியே இப்படியா, அதான் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் ஆகாது. நாம அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக இருந்து கொண்டு எல்லா மதத்தையும் ஆய்வு செஞ்சு ஒரு இறைவன் தான் இருக்கிறார் என்பதை ஏற்கவோ மறுப்போ இந்திய அரசாங்கம் நமக்கு வழிவகை செய்கிறது. சட்டத்துக்கு பூர்வமானது. இதெல்லாம் நம்ம செய்யணும். இதுல நமக்கு தியாகம் வருதாங்க வருது. இந்த தௌஹீதை சொன்னா எப்படி நாங்க இந்த ஊர்களில் சொல்லும் போது நீங்க எங்களை எதிர்க்கிறீங்களோ, இதே மாதிரி இந்து கிறிஸ்தவ மக்களுக்கு இந்த தௌஹீதை சொல்லும் போது, இந்த இஸ்லாத்தை, தூய இஸ்லாத்தை போதிக்கும் போது பிரச்சனை வரத்தான் செய்யும். அரசாங்கத்துல வரும், உளவுத்துறையால வரும், மத்திய அரசாங்கத்தால வரும், தப்பான அமைப்புகள்னால வரும். நம்மளை தீவிரவாதியுமா, பயங்கரவாதியுமா, பெண்களை கொடுமைப்படுத்தமா, எல்லா விமர்சனங்களும் வரும். குர்ஆன் சொல்லுது இதை. முந்தைய காலங்களில் வேதக்காரர்களிடமும் இணை வைக்கின்ற மறுப்பாளர்களிடமிருந்தும் நீங்கள் சொல்லலாம் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டீர்கள் என்று குர்ஆன் பேசுது. இதை எல்லா இறைத்தூதருடைய வரலாற்றை கொண்டும் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தாரான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ் அப்படி சொல்லித்தரான். குர்ஆன் பேசுது. நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுவிட்டீர்கள், முகமது நபியை ஏற்றுவிட்டீர்கள், வேதத்தை ஏற்றுவிட்டீர்கள், சொர்க்கம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், நரகம் வேண்டாம் என்று வெறுக்கிறீர்கள். இதுதான் இஸ்லாம்டா. இதற்காக நீங்கள் இதை செயல்படுத்துகின்ற பொழுது எல்லாம் வரும். குர்ஆன் சொல்லுது, ஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூல ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொன்னால் இந்த மக்கள் எந்த சோதனைக்கு உள்ளாக்கப்படாமல் வெறுமுறை சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைக்கிறார்களா, விட்டுவிடப்படுவார்கள் என்று நினைக்கிறார்களா? நாங்கெல்லாம் முஸ்லீம் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உங்களை சும்மா விட்டுவானா சோதிக்காம? அது நடக்காது. ஏன்? வலக்கது ஃபத்தன்னல்லதீன மின் கப்லிஹிம் ஃபலயஅலமல்லாஹு அல்லதீன ஆமனு ஸதகு வயலமன்னல் காதிபீன். முந்தைய சமுதாய மக்களில் சோதனைகளை நாம் வழங்கினோம். அவர்களில் இஸ்லாத்துக்காக பாடுபடுகின்றவர்கள் யார், தியாகம் செய்தவர்கள் யார், அவர்களில் தியாகம் செய்யாதவர்கள் யார், பொய்யர்கள் யார், உண்மையாளர்கள் யார் என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கின்றான். எல்லாமே சோதனை சொல்றோம். எந்த அளவுக்கு சோதனைனா, பொருளாதார சோதனை, குடும்ப குட்டிகளை கொண்டு சோதனை, கொடுக்கல் வாங்கலை கொண்டு சோதனை, பெற்றோர்களை கொண்டு சோதனை, சமூகத்தை கொண்டு சோதனை. ஒரு முஸ்லிமுக்கு எல்லாத்தையும் கொண்டு சோதனை இருக்கும். சோதனைக்கப்படாமல் சொர்க்கம் கிடையாது. எது வரைக்கும் சோதிப்பான்? மௌத்து வரைக்கும் சோதிப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், வல துபுலுவன்ன ஃபீ அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும். உங்களுடைய செல்வங்களிலும் உயிர்களிலும் நாம் சோதிப்போம். அதே மாதிரி அல்லாஹ் இரண்டாவது அத்தியாயத்துல சொல்றான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். ஒரு அச்சத்தாலும் பசியாலும் அச்சம் வருதா இல்லையா? அரசாங்கத்தை கொண்டு அச்சம் பண்றான், அமைப்புகளை கொண்டு அச்சப்படுத்துறான், ஈடி ரைட்டை கொண்டு அச்சப்படுத்துறான், தேர்தல் ஆணையத்தை வச்சு அச்சப்படுத்துறான். உங்களை என்ஆர்சி எம்பியா இருக்கிறான், பல திசையில் வருவான். அவனுக்கு என்ன பிரச்சனை? முஸ்லீம். அப்போ இறை மறுப்பாளர்கள் நம்மளை எல்லா கைங்கரியத்தை வைத்துக் கொண்டு அடக்க பார்ப்பார்கள். முஸ்லீம் கூடாது, பயப்படக்கூடாது. இதெல்லாம் நடக்கலாதான் ஆச்சரியம். இதெல்லாம் நடக்கும் அல்லாஹ் சொல்றான். பசியை கொண்டு, பட்டினியை கொண்டு, என்ஆர்சியை கொண்டு, என்மையை கொண்டு நீ இந்தியாக்காரன் கேட்டுவா. திடீர்னு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு என்ன சொல்லுது? நீ இந்தியாவில் இருக்கணுமோ, நான் சொல்ற ரூல்ஸ் படி வா, ஆவணங்களை கொடு, இல்ல நீ இந்தியாக்காரன் கிடையாது, பங்களாதேஷ் இருக்குமா? எப்பா நீங்க இந்தியாவை கோடை போட்டு பங்களாதேஷ் இருக்கனால ஒரு வீட்டுல சண்டை நடந்த அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு கோடை போட்டு இது அவனுக்கு உனக்குன்னு சொன்னதுனால இந்தியாக்காரன் லீட் ஆயிருமா? ஆனா பாகிஸ்தான் இந்தியா தானப்பா.
அகண்ட பாரதத்துல பாகிஸ்தான் இருக்கா இல்லையா, ஆப்கானிஸ்தான் இருக்கா இல்லையா, நேபாளம் இருக்கா இல்லையா, ஸ்ரீலங்கா இருக்கா இல்லையா, பங்களாதேஷ் இருக்கா இல்லையா? கனவு திட்டம் அகண்ட பாரதம் என்றால் அதுல பாகிஸ்தான் இந்தியா இருக்கு. நம்மள எப்படி இருக்குங்களா? அகண்ட பாரதம் ஒரு கனவு பண்ணிக்கிட்டு இங்க இந்தியாவுக்குள்ள பிரிச்சு கொடுத்த பிறகு சொத்தை பிரிச்சதுக்கு முன்னாடியும் என்ஆர்சி என்பிஆர் நம்மள சிக்கல் வைக்கிறாங்க. லாயிலாக சொன்னா வருமா? நீ இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி பகத் தூக்கிட்டு போ, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, உடனே உனக்கு உதவி பதவி தருவான், உனக்கு குடியரசுத் தலைவர் பதவி தருவான், மரபு மாதிரி பதவி தருவான், ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி பதவி தருவான். நல்லா புரிஞ்சு முஸ்லிம்கள் நீங்க இந்த நேரத்துல செய்ய வேண்டியது லாயிலாக இல்ல தூக்கி பிடிங்க. பொட்டல் புதுல ஒவ்வொரு வீட்டுக்கு போய் சேருங்க, ஒவ்வொரு இந்து சகோதரருக்கு சேருங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கு சேருங்க, ஒவ்வொரு கட்சிக்கார திமுக காரன் போய் சொல்லு லாயிலாக இல்ல முகமது ரசூலுல்லாஹ், அதிமுக காரன் போய் சொல்லு லாயிலாக இல்ல முகமது ரசூலுல்லாஹ், பிஜேபி காரன் சொல்லு லாயிலாக இல்ல முகமது ரசூலுல்லாஹ். வேதம் ஒன்று, இறைவன் ஒன்று. டிபேட்டுக்கு வரியா? உன் கொள்கை உறுதியா என் கொள்கை உறுதியான்னு பாப்போமா? கடவுள் சோறுக்கு பாரா? கடவுளுக்கு பிறப்பு உண்டா, மூப்பு உண்டா, இறப்பு உண்டா? கடவுளுக்கு பொண்டாட்டி புள்ள உண்டா? கடவுள் ஆகி போவானா? பேசுவோம், பேசி தீப்போம்ப்பா. எந்த நாட்டு பிரச்சனையா இருந்தாலும் பேசித்தான் தீக்கணும். கலவரம் பண்ண இயலாது. சரியா தப்பு சாமியாரை கூட்டுவா, அசத்து வரலாம் கூப்பிட்டு வா, எல்லாத்தையும் சபை கூப்பிட்டு சரியா தப்பு நமக்குள்ள பிரச்சனை பேசுவோம், நமக்கு மற்றவங்களுக்கு பிரச்சனை பேசுவோம். பேசித்தான் நடக்கும். குர்ஆன் சொல்லுது, பேசுன்னு சொல்லுது. எல்லாம் வாழ்க்கையே தியாகம் தயாரான முஸ்லீம். மவுத்து வரைக்கும் அது இருக்குது. அல்லாஹ் சொல்றான், கதபத் ருசுலுன் கப்லிக, இதற்கு முன் எத்தனையோ இறை தூதர்கள் பொய்ப்பிக்கப்பட்டார்கள். ஃபஸபரு அலா மா குதிபு, அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்டதற்காக பொறுத்து கொண்டார்கள். ஊது, அவர்கள் நோவினை செய்யப்பட்டதற்காக, அடித்து விரட்டப்பட்டதற்காக, ஊர் நீக்கம் செய்யப்பட்டதற்காக, இது போன்ற சொல்லலாம் துன்பங்கள் கொடுக்கப்பட்டதற்காக என்று எதிர்பார்த்து பிரார்த்திக்கிற அளவுக்கு, காத்திருக்கும் அளவுக்கு சோதனையால் அலைக்கழிக்கப்பட்டார்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு வரலாற்றை பேசுகிறது. அப்ப வரலாறு முழுக்க முஸ்லீம் தான் சோதிக்கிட்டான். உயிராலையும் பொருளாலையும் பொன்னாலையும் குடும்பத்தாலையும் சமூகத்தாலையும் பிற சமூகங்களாலையும் அரசாங்கத்தினாலையும் எல்லாத்தினாலையும் சோதிக்கப்படும். அதுல நாம தோழக்கூடாது. பள்ளிக்கூடத்துல முஸ்லீம் மேனேஜ்மெண்ட்ல நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல பர்தா போடக்கூடாதுன்னு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நீட்டி வந்து தாலியை கட்டுறா. தமிழர்கள் உங்களுக்கு இலக்கணமா படுத்தா, தாலியை கட்டி வைக்கிறான், அதை கட்டிக்கிறான், இதை கட்டுறான், பர்தா கட்டுக்கிறான், ஆடைகளை அவிழ்த்து பார்க்கிறார்களே, அவன் சோதனை. இதுல எல்லாம் தோன்றக்கூடாது, நிக்கணும். நம்ம படிப்பு கெடுக்க பார்ப்பான், பின்வாங்கிட கூடாது. இப்படி போர் செய்ய வேண்டும் என்றால், ஜிஹாத் செய்ய வேண்டும் என்றால் அதற்கும் தயாராக இருக்க வேண்டும். குர்ஆன் பேசுது. இந்தியா போன்ற நாடுகள் அது தேவைப்படாது. அப்படியான ஒரு நிலை வந்தாலும் தயாராக இருக்க வேண்டும். அந்த நல்ல சமூகம், அதுக்கு நம்ம தயார்படுத்த வேண்டும். சுவனத்திற்கான உயிரும் பொருளும் வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் பையத்து செய்திருக்கிறார். இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, மூமின்களிடத்திலே அவர்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் சுவனத்துக்கு பகரமாக நான் விலைக்கு வாங்கிவிட்டேன். அல்லாஹ் விலைக்கு வாங்கிட்டான் நம்மள்ட்ட. ஒவ்வொரு மூமின்கிட்ட எதை விலைக்கு வாங்கியிருக்கான்? நம்முடைய உயிரையும் பொருளையும் ஈமானுக்காக சுவனத்துக்காக நாம் அல்லாஹ்வுக்கு விட்டு விட்டோம். அல்லாஹ்ட்ட வித்த பிறகு என்னது உங்களுக்கு பிரச்சனை என்ன? சொர்க்கம் கிடைக்கிறத விட என் உள்ளத்தையும் ஈமானையும் என் உடலையும் உயிரையும் அல்லாஹ் கொடுத்த பொருளையும் பிறகு எதுக்கு பின்வாங்குறீங்க? சொர்க்கம் வேணும் தானே? சொர்க்கம் வேணும்னா தயாரா இருக்க. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழருக்கு சொல்றாங்க. அனஸ் பின் நதர் என்ற நபித்தோழர் சம்பந்தமாக புகாரிலே 28,805 செய்தியாக பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய 33, 23 வசனத்தின் விளக்கம். இன்னல் மூமினீன ரிஜாலுன் ஸதகு மா அல்லாஹு அலைஹி, அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்த முஸ்லிம்களில் சிலர் தங்களுடைய ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள். ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு, அந்த ஒப்பந்தத்தை எதிர்பார்த்து சில மூமின்கள் இருக்கிறார்கள். வமின்ஹும் மன் யன்தலிர், ஒப்பந்தத்தை முடித்தவர்களும் அதை எதிர்பார்த்திருக்கின்ற சிலர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அனஸ் பின் நதர் என்ற நபித்தோழர் உஹது யுத்தம் நடக்குது. அப்போ 300 பேர் 600 பேர் வர்றாங்க. நயவஞ்சகர்கள், இஸ்லாமிய வேடம் போட்டவர்கள் திடீரென்று களத்துக்கு வருகிற பொழுது
கலந்து விடுகிறார்கள். பத்ர் யுத்தம் அதே போன்று உஹது யுத்தத்திலையும் பெரிய எண்ணிக்கை இல்லை. அவங்க 3க்கு 2 இருந்த காலம் போய் 1 இருந்த காலம் போய் அல்லாஹ் சொல்ற பலகீனம் வந்துருச்சு உங்கள்கிட்ட, அதனால சட்டத்தை மாற்றணும். அந்த உஹது யுத்தத்துல சைத்தான் பெரும் குழப்பம் செய்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு குழப்பத்தை முஸ்லிம்களுக்குள்ள தெரியாம அடிச்சுக்கிட்டாங்க. அந்த நேரத்துல நபிகள் நாயகம் இறந்ததாக செய்தி பரவுது. திரும்ப மீண்டும் யுத்தம் கொடுக்கப்பட்டு பிறகு மக்கத்து காப்பிர்கள் அடித்து விரட்டப்படுகிறார் யுத்தத்தில். அந்த யுத்தத்துல அனஸ் பின் நதர் என்ற நபித்தோழர் சொல்றாரு, இந்த உஹது மலை அடிவாரத்தில் யார சொல்லலாம் பேரித்த கூட வர்றாரு. இப்ப யார சொல்லலாம், நான் இந்த போர்க்களத்தில் உடனே ஈடுபட்டு மரணித்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு கேட்கிறாரு. ஆமா சொர்க்கம் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. பேரித்த மரத்தை அப்படியே அந்த கூடையை தூக்கி வீசிவிட்டு, நான் உஹது மலையின் அடிவாரத்தில் சுவனத்தின் வாடையை நுகர்கிறேன் என்று சொல்றாரு. சொர்க்கத்துக்கு என்ன வாடகை இருக்கு? ஈமானின் சுவையை தான் சொல்றாரு. உஹது மலையின் அடிவாரத்தில் சுவனத்தின் வாடையை நான் நுகர்கிறேன், அதுக்கு என் உயிர் தான் விலை என்றால் தயாராக என்று கூடையை தூக்கி வீசிட்டு போர்க்களத்தில் சிந்திச்சு பாருங்க. ஒரு சஹாபி சொல்றாரு, இந்த தொண்டையில அம்பு குத்தி சாவப்படும் என்று ஆசைப்படுகிறேன். போர்க்களத்துல போய் பார்க்கறாங்க, அதே மாதிரி அதே இடத்துல தொண்டையில எதிரிகளுடைய அம்பு குத்தப்பட்டு மரணித்து கிடக்கின்றார். பெருமானார் கேட்கிறாங்க, இந்த முதல்ல சொன்னார அந்த மனிதரா? ஆமா யார் சொல்லலாம். அப்ப பாருங்க எப்படி நம்பிக்கையாளர்கள் சஹாபாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்தில் இருக்கிறாங்க. அபூ தல்ஹா நபித்தோழர் பிரபலியமான சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர். ரசூலுல்லாஹ் பின்னாடி நிறுத்தி வைத்து முன்னாடி அரணாக நிற்கின்றார்கள் சஹாபாக்கள். எதிரிகள் தெரிந்து அம்பு ஈட்டிகள் வருது போர்க்களத்துல. அப்போ அபூ தல்ஹா உடலை கொண்டு தன்னுடைய உடலை கொண்டு பெருமானாருடைய உடலை மறைத்து காட்டுகின்றார். பெருமானார் எட்டி எட்டி பார்க்காங்க எதிரி படைகள். சொல்றாரு, யார சொல்லா எட்டி பார்க்காதீங்க, கணப்பொழுதில் ஒரு அம்பு உங்களுடைய நெற்றி புட்டை தைத்து விடுமானால் மரணத்தை தழுவிட வேண்டிய சூழல் வந்துடும், இக்கட்டான நிலையில இருக்கு, நீங்க எட்டி பார்க்காதீங்க. ஒரு அம்பு எதிர்பாராத விதமாக வந்து விடுகிறது சொன்ன வேதத்துல. உடனே என்ன செஞ்சார், அபூ தல்ஹா தன்னுடைய வலது கரத்தை அப்படி நீட்டியிருந்தார். வந்தா ஒரு அம்பு கிடையாது, வரிசையாக அடுத்தடுத்த இலக்கை நோக்கி பெருமானாரை நோக்கி அம்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வலது கை சந்தடையாக நரம்புகள் எல்லாம் பீத்து எரியப்படுகிறது. அடுத்தடுத்து அம்புகள் வீசப்பட்டு இந்த சதைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டு நரம்புகள் வழியா கட்டாகி துண்டாகி ரத்தம் பீச்சி அப்படி சல்லடையாகி போச்சு அபூ தல்ஹாவுடைய கை. அந்த கை அவருக்கு மரணிக்கு வரைக்கும் விளங்கமாக இருந்துச்சு. ஏன் தெரியுமா, பெருமானாருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வையத்து செய்தார். தன் உயிரையும் உடலையும் கொடுத்து பெருமானாரை நாங்கள் காப்பாற்றுவது வையத்து செய்தார்கள். அதை நிறைவேற்றினாங்க. நம்மளால டெக்னிக்கல் யூஸ் கொண்டு சொல்லி தள்ளி விட்டு கீழே கொண்டு போயிடாது. அதெல்லாம் நடக்காது. போர்க்களத்தில் இருந்தாலும் நடக்கும். சஹாபாக்கள் இப்படி தியாகம் செய்தார்கள் வரலாறுகளை படிச்சோம்னா, அந்த மாதிரி தியாகம் இன்னைக்கு நம்ம செய்யாட்டாலும் பொருளாலும் உடலாலும் அறிவாலும் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி நாம இஸ்லாமுக்கு ஏதாவது செய்யணும். உயிர் தியாகம் தேவையில்லை. இந்தியா போன்ற நாடுகள் ஜனநாயக நாடு. அதனால யார் எந்த ஒன்றையும் கேட்கலாம், பிரதமருக்கு எதிராக கூட பேசலாம். அப்படி உங்கள்கிட்ட ஒரு ஜனநாயக நாடு. அதனால இங்கே நமக்கு போர் தேவையில்லை. குர்ஆன் சொல்லுது 3 தியாகம். அறிவு தியாகம், அதுக்காக உங்க உடலை நீங்க இஸ்லாத்துக்காக கொடுக்க வேண்டும். உயிர் தியாகம் இல்லை, பொருள் தியாகம் இருக்கிறது, அதற்காக உங்களுடைய சம்பாத்தியத்தை வழங்க வேண்டும். மெனக்கெடுதல் இருக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. இப்ப இதுக்காக நாம் தியாகம் செஞ்சாகணும். நமக்கு ஒண்ணு குறைவா தான் இருக்கு. சகாபாக்களுக்கு எல்லாமே இருந்துச்சு, நமக்கு இல்ல. பாருங்க, இழப்பில்லாத வியாபாரம் சொல்லி இஸ்லாமிய தியாகம் மட்டும்தான் நஷ்டமாவாத வியாபாரம். நீங்க எந்த மளிகை கடை வச்சாலும், செருப்பு கடை வச்சாலும், துணி கடை வச்சாலும் லாபம் நஷ்டம் வரும். ஆனா இஸ்லாத்துக்காக நீங்கள் செய்த தியாகம் இருக்க சொர்க்கம் தான் கூலி, நஷ்டம் வராது. அல்லாஹ் இதை குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி, அவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுவார்கள், வஅகாமு ஸலாம், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியா, அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து ரகசியமாகவும் பரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்வார்கள். வயர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், இதுதான் நஷ்டமில்லாத வியாபாரம் என்று அல்லாஹ் சொல்றான். நஷ்டமில்லாத வியாபாரத்துக்கு தயாராகும். லாபம் மட்டும் கிடைக்கிற வியாபாரம், ஒரு தரப்பு லாபம், மறுமைங்கிற லாபம் மட்டும் கிடைக்கும். இந்த வியாபாரத்துக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களானால் உங்களுடைய பொருளையும் அறிவையும் உடலையும் இஸ்லாத்துக்காக நீங்கள் தியாகம் செய்ய தயாராகும். குடும்பத்தை தியாகம் பண்ணணும், பிள்ளைகளை தியாகம் பண்ணணும்,
பொருளாதாரத்தை தியாகம் பண்ணணும். நமக்கு தான் பேச முடியல, எழுத முடியல. இதை செய்யக்கூடியவர்களுக்காவது நாம உத்வேகம் கொடுத்து ஒரு அமைப்பு உருவாக்கி கட்டி இந்த நல்ல புத்தகம் கொடுங்க, பிறமத மக்களுக்கு கொடுங்க, குர்ஆனை இலவசமா கொடுங்க. அதுக்கு பொருளாதார தியாகம் பண்ணணும்ல. ஒரே சாப்பாடு, சம்பாத்தியம், வீடு கட்டுறது, புள்ள கொடுக்கறது, பேர பிள்ளை, அச்சு புறா, அதோட மண்டையை போடுறது. திரும்ப அதுக்கடுத்து மகனுக்கு வீடு கட்டுறது, படிக்க வைக்கிறது, பாஸ்போர்ட் கொடுக்கறது, கடை வைக்கிறது, அதுக்கப்புறம் பேர பிள்ளையை வைக்கிறது, மண்டையை போடுறது. இப்படியே வரிசையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா இதெல்லாம் எல்லாம் செய்யறாங்க உலகத்துல. ஒரு ராமசாமி வீடு கட்டுவாரு, தோப்பு வைப்பாரு, புள்ள வைப்பாரு, வெட்டி வைப்பாரு, பேர புள்ள வைப்பாரு, செத்து போயிடுவாரு. ஒரு ஜோசப்பு புள்ள வைப்பாரு, வீடு கட்டுவாரு, தோப்பு வைப்பாரு, கார் வச்சுக்குவாரு, செத்து போயிடுவாரு. ஒரு அப்துல் கார் புள்ள வைப்பாரு, தோப்பு வச்சுக்குவாரு, எல்லாம் செய்வாரு, செத்து போயிடுவாரு. என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. நீங்க முஸ்லீம்ங்கிறிய, நாங்க தியாகம்ங்கிறிய, என்னோட புரியுதா? என்ன செஞ்சிய இந்த மார்க்கத்துக்காண்டி எல்லாம் கேட்பான். இஸ்லாத்தை உங்களுக்கு தந்தன, நன்முறையா தந்தன, அருளா தந்தன, என் மார்க்கத்துக்காக நீ என்னையா செய்யற? இல்ல புள்ள பத்த புள்ள நாய் மணி நிறைய பக்குது, கொசு புழு குட்டி விடுத, குரங்கு குட்டி விடுத, நீ என்ன செஞ்ச? புள்ள என்னன்னு சொல்லலாம், முஸ்லீம் குழந்தை சொல்றான். இல்ல பேர பிள்ளை பத்த, பேர பிள்ளை எல்லாரும் இருக்குப்பா, தோப்பு தோப்பு சக்காத்து கொடுத்தியா? சக்காத்து கொடுத்தேன். என்ன புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம வாழ்க்கை அப்படியே போகுது. சாப்பிடுறோம், புள்ள பார்க்குறோம், வீடு கட்டுறோம், ட்ரெஸ் போடுறோம், நல்லா மினுக்கா மெனியா தெரியும். மைத்து தொழில் வச்சு அடக்கம் பண்ணிடுறாங்க. மைத்தாங்கொலையோட க்ளோஸ் நினைக்கிறீங்க. அங்கதான் வருவாங்க. மைத்தாங்கொலையில எழுதி உட்கார வச்சு, மைத்தாங்கொலையில க்ளோஸ் நினைக்கிறீங்கள, அங்கதான் புதுசா ஒரு வாழ்க்கை துவங்குது. எழுதி உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு, வாங்க மாப்பிள்ள நல்லா இருக்கியா? ரெண்டு மலக்கு அஸ்வதானி ஒரு அஸ்ரக்கான், நீல நிற கண்களுடைய கரும் தோற்றம் கொண்ட இரண்டு விகாரமான மலக்கு கொண்ட தோற்றம் கொண்ட இரண்டு மலக்குமார்கள் எடுத்து உட்கார வச்சு, இன்னைக்கு மணி உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா? கேள்வி மன்றப்பு கொண்டச்சவன் யார்? இவர் தருகா, தாயத்து, மௌனது, பீடி, சிகரெட்டு, இந்த மாதிரி எல்லாம் ஏற்குமாற இஸ்லாத்துக்கு புறம்பாரு. பீடியை கூட விட மாட்டார். தியாகத்துக்கு தியாகம் ரொம்ப தியாகம் பண்ணார். பீடி நோம்பு நேரத்துக்கு கூட பீடி விட மாட்டான். சகருக்கு ஒரு பீடி அடிச்சுவோம், கடையில் கப் 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 ரெண்டு இழுத்துட்டு, இப்தாருக்கு நம்ம என்ன செய்வோம்? எல்லாரும் வடை, ஊறுகாய், கஞ்சி குடிக்க இது மாதிரி வாங்குவோம். சமோசா, பச்சி, சில குறுப்பு அதோட சேர்ந்து ரெண்டு சிகரெட்டை வாங்கி சோப்புவோம். ஏன்னா நோம்பு இருக்கும் போதே ஒரு பீடியை சேர்த்தியாக ஒண்ணும் இல்லையா? நீ இந்த முஸ்லீம் மாணவர்கிட்ட முஸ்லீம் கேள்வியாக்கணுமா இல்லையா? வெக்கம் இல்லை, சூடு சொல்லவில்லை. பார்க்குறோம் பீடி சிகரெட் கம்பெனி, காத்தியா பீடி, சுக்கரால் பீடி, 5 மார்க்கு செய்யது பீடி எல்லாம் முஸ்லீம் பாய்மார் தான் போனது. ஹராமான சம்பாத்தியத்துல இவங்க சொர்க்கம் போக போறா. பீடி கம்பெனி ஓனர் யார் தான் இருக்கான்? முஸ்லீமா தான் இருக்கான். அப்ப இது என்ன தியாகம்? இது எப்படி தியாகம்னு சொல்லுவீங்க? எழுதி உட்கார்ந்து கேட்பாங்க. மன்றப்புக்க வெச்சவன் யார்? சரியாக அல்லாவுக்கு இணை வைக்காமல், நோன்பு போதாம, தாய்க்கு போடாம, தர்காவுக்கு போகாம, செத்தவர்கிட்ட கேட்காம மிகச்சரியாக இருந்தால் ரப்பி அல்லாஹ். இதுல எதை செஞ்சிருந்தாலும், ஒன்றை செய்திருந்தாலும், ஹாஹா லாதிரி எனக்கு தெரியாம போச்ச, எல்லாரும் அல்லான்னு சொன்னாங்க, நானும் சொன்னேன். மதுரை ஆதிகள் கூட தான் அல்லான்னு சொல்றாரு, திருமாவளம் கூட தான் சொல்றாரு. சொர்க்கம் கொடுக்க முடியுமா எல்லாருக்கும்? இன்னும் அல்லான்னு சொன்னா அதுபடி அதை நடக்கணும்ல, இணை வைக்காம இருக்கணும். அதான் தியாகம். அதுக்காண்டி என்ன நடந்தாலும் சரி, ஹலாலா சம்பாதிச்சு வாழணும்னு முடிவெடுத்துட்டா, அல்லாவுடைய சட்டத்தை பேணும்னா ஹராம் இல்லாத யாரும் பார்க்கணும். பொய் சொல்லக்கூடாது, மறைக்க கூடாது, ஏமாற்றக்கூடாது, கடப்படைக்க கூடாது. அதனால தியாகம் வாழ்க்கையில வரணும். சும்மா பேசி மைக் கிடைக்குன்னு பேசக்கூடாது. இஸ்லாம் நம்பிக்கை நம்புற ஆதாரா நம்புறன்னு போக கூடாது. வாழ்க்கையில அது இருக்கணும். ஒருத்தர் இன்னைக்கே உழைக்க ஆரம்பிச்சு 2 வருஷத்துல வீடு கட்ட முடியாது. மனம் வாங்கி 10 வருஷம் 20 வருஷம் உழைச்சா மனம் வாங்க முடியும். அப்பனா ஹலாலா போயிருக்கான்னு அர்த்தம். லாட்டரி வருஷம் தான் கோடி கோடியா விழும். லாட்டரி வருஷம் முடியுமா? பிறப்பு முதல் இறப்பு வரை தியாகம் இருக்கு ஒரு முஸ்லிமுடைய தியாகம். சோதனை அப்படி, உடல்ல சோதனை, உயிர்ல சோதனை, பொருள்ல சோதனை, அவருடைய பிள்ளைகள்கிட்ட சோதனை, அவருடைய செல்வத்துல சோதனை, சொல்றாங்க அவருடைய குடும்பம் அகலி, அவருடைய குடும்பத்தாரால சோதனை. இதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா யமூத், மரணிக்கிற வரைக்கும் சோதனை இருக்குமா ஒரு முஸ்லிம்? பெருமாள் சோதனை இருக்கும், சாகர வரைக்கும் சோதனை இருக்குமா? ஒன்னு வரும் போகும், ஒன்னு வரும் போகும். இந்த மகன் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்துக்கு பிறகு எளிது. இந்த மகன் உஸ்ரி யுஸ்ரா,
அதனால அல்லாஹ் திரும்ப சொல்லி வைக்கிறான். இப்படி வந்துகிட்டே இருக்க ரொட்டேஷன் எது வரைக்கும்? மவுத் வரைக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை மறுமையில சந்திக்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த பாவங்களும் இல்லாத நிலையில் அல்லாஹ்வை மவுத்துல சக்கராத்துல சந்திக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை சோதனைகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மவுத்தான வரைக்கும். ஏன்? அல்லாஹ்வை சந்திக்கும் போது சக்கராத்து மவுத்துல எந்த பாவமும் இல்லாம அல்லாஹ் சந்திக்கணும். அல்லாஹ்வுடைய திருப்தி ரிதா கிடைக்கணுமா? ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி நம்ம நம்பணுமா இஸ்லாத்தை சோதனை இப்படி வரும்னு? சஹாபாக்கள் இருந்து பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? விட்டு கொடுத்துருவோம் இஸ்லாத்தை. உறவை பேண்டதுல நான் திருமணத்துக்கு சொன்னாரு நம்முடைய சகோதரர் அப்துல் அஜீஸ் அவர்கள். அதுல கரெக்டா இருக்குமா? முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு, சாலிஹ் இப்னு முஸாப் என்ற நபித்தோழர் ஒரு வசனம் அருளப்படுகிறது. பெற்றோருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்ற வசனம் அருளப்படுது. அப்ப வர்ற அவங்க பெற்றோர் சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ் வசனத்தை கொண்டு வந்துட்டான், இறக்கிட்டான். உங்க முஹம்மது நபி இந்த வசனத்தை ஓதுறாரு, பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், கட்டுப்படுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். உங்க அம்மா உன்னை பெற்று சுமந்த அல்லாஹ், அம்மா நான் சொல்றேன், நீ மார்க்கத்தை விட்டு வெளியே வா, அம்மா பேச்சை கேட்கணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி வசனத்தை வச்சு அவர்கிட்ட வாதாடுங்க. இப்ப அல்லாஹ் சொல்லிட்டான்ல அம்மா பேச்சை கேட்கணும், அம்மா சொல்லுது இஸ்லாம் இல்லைன்னு வா, முகமது நபி பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு வா, இஸ்லாத்தை விட்டுட்டு வாங்குது. அம்மா சொல்றது அல்லாஹ் கேட்டுட்டான், விட்டுட்டு போயிட வேண்டியல. இவருக்கு அல்லாஹ் எப்படி சொல்லுவான்? அறகுறையாவது இருக்குது. இஸ்லாத்தை ஓடுற யாரும் சொல்லலாம். இந்த வசனம் அம்மாவுக்கு கட்டுப்படுறது, எங்க அம்மா சொல்லுது இஸ்லாத்தை விட்டுட்டு போகுது, நான் என்ன செய்யட்டும்? இஸ்லாத்தை விட்டுட்டு போகணுமா? இந்த வசனம் அது சொல்லுதா? வசனத்துல பாதிதான் வந்திருக்கு. இது ஒரு வந்த பிறகு அவங்க அம்மா திரும்ப சொல்லுது, நீ இஸ்லாத்தை விட்டு வரவில்லை என்றால் நான் பச்சை தண்ணி வாய வைக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், செத்தாலும் சாவலை தவிர என்று சொல்லி மகன்கிட்ட சத்தியம் பண்ணுது. இன்னைக்கு அதே தான் நம்ம சொல்றோம். நம்ம நாட்டுல ஒன்ட்ட ஆவணம் இல்ல, ஆதார் கார்டு சரியில்லைன்னா அவன் என்ன எல்லாம் சொல்லுவான். அவங்க அம்மா சொல்லிச்சு, இங்க நாடு சொல்லுது, அங்க வீடு சொல்லிச்சு, இங்க நாடு சொல்லுது, அங்க சமூகம் சொல்லிச்சு, இங்கே சமூகம் சொல்லுது, ராணுவம் சொல்லுது, அரசு சொல்லுது, எல்லாம் ஒண்ணுதான். வெட்டி மூசா நபி மட்டும் தான் கடல் பிளக்குமா? நமக்கு பிளக்காதா? மூசா நபி மாறி உறுதியாக இருந்தால் கடல் பிளக்கும் இன்ஷா அல்லாஹ். அதான் தியாகத்துக்கு கிடைச்ச வெற்றி. இப்ப உடனே இந்த அம்மா சொன்ன உடனே இஸ்லாத்தை சொல்றாரு. அப்ப அல்லாவுடைய தூதருக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. ஆமா வசனம் தெளிவில்லை. அல்லாஹ் திரும்ப வசனத்தை அனுப்புறான். இல்ல இன்ஜாஹாக்க அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி ஃபலா துதிஹுமா. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதை பெற்றோர்கள் தூண்டினால் ஒருபோதும் கட்டுப்படக்கூடாது. வசாயிமா ஃபி துன்யா மஅரூஃபா. இந்த உலகத்துல பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் பணிவிடைகளையும் நீங்கள் செய்து விடுங்கள். வக்ஃபில் லஹுமா ஜனாஹுல், இரக்கம் பணிவு என்னும் ரெக்கையை தாழ்த்துங்கள். பெற்றோருக்கு மீறி பேசாதீங்க உலகத்துல. ஆனால் மார்க்கம் என்று வருமானால் அல்லாஹ் சொல்வதை ரசூல் சொல்வதை கேட்டுங்கள். அம்மாவுக்கு ஓரமா வச்சிரு, சமூகத்துக்கு ஓரமாகி அரசாங்கத்துக்கு ஓரமா வச்சிரு. குர்ஆன் நமக்கு கட்டளை. இன்னைக்கு ஒரு சட்டம் போடுவான் அரசாங்கம், நாளைக்கு ஒரு சட்டம் போடுவான் இஸ்லாத்தை நாசப்படுத்துற மாதிரி சட்டம் போடுவான். ஏத்துக்க முடியுமா? உட்கார்ந்து பெரும்பான்மை இருக்குங்கிறனால என்னத்தனால சட்டம் போடலாம்டா, ஏத்துக்கிற முடியுமா? அப்ப ஆண்டாண்டு காலமாக இந்திய ஜனநாயகம் கட்டி காக்கப்பட்டது இந்த இந்தியாங்கிற நாடே முஸ்லிம்களுடைய தியாகத்தினாலதான் வந்துச்சு. 169 பேர் முஸ்லிம்கள் உயிரை கொடுத்தார்கள், ரத்தம் கொடுத்தார்கள், குதிரை கொடுத்தார்கள். இந்தியா கேட்ல போய் பாரு, 10,000க்கும் மேற்பட்ட பேர்கள் செதுக்கப்பட்டிருக்குது. 69,000 பேர் முஸ்லிம்கள். 12% எங்களுக்கு நீங்க என்ஆர்சி என்பிஆர் போடுறீங்களா? முஸ்லிம்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நடக்கும். முஸ்லிம்களை நாம கொள்கையில தெளிவாக இருக்க வேண்டும், இணை வைக்க கூடாது. நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலையும் திருமறையையும் இந்தியாவின் எல்லா இல்லங்களுக்கும் கொண்டு போய் சேருங்கள். ஊப்பியில ஒரு அட்வொகேட் சொல்றாரு, ஒரு முஸ்லிம் கூட குர்ஆன் எனக்கு தரல, அவர் சொந்த காசுல அச்சடிச்சு எல்லா மக்களுக்கும் கொடுக்கிறார். இந்து மக்களுக்கு குர்ஆனை போய் சேர்த்தியா? முதலியார் பட்டியல இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் குர்ஆனை சேர்த்தியா? தாய்மொழியில சேர்த்தியா? அல்ல கேட்பாங்க, என்ன செய்ய மாட்டேன், சோறு நல்லா படுத்த மைத்தூர் வச்சாங்க, நல்லா
கத்தப்பாத்தியா ஒரு திண்டோம் மைசூட்ல சொல்ல போறியா? தியாகம் வா, காசை கூட ஒன்னேற முடியல, எங்கள்கிட்ட செய்யற எங்கள்கிட்ட தான். அப்போ இப்படித்தான், வேற வழி இல்லை. தியாகம் தான் இதுதான். அல்லாஹ் வசனத்தை இறக்குனா அம்மா என்கிற அந்த கட்டம் அல்லாஹ் என்று வருமானால் திராஸ்ல அல்லாஹ்தான் முடிக்கணும், அம்மாவை கீழே தள்ளிட வேண்டியதான். எத்தனை ஆதாரங்களை சொன்ன ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஈரக்குறை பாத்திமா மகள்ல ரொம்ப நேசத்துக்குரிய மகள் பாத்திமா ரலியல்லாஹு. அந்த பாத்திமாவை வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்கன்னா, தனி கட்டில் போட்டு ஒரு மெத்த மாதிரி தனியா வச்சிருப்பாங்க. அதை உட்கார வச்சுக்கிற இளவரசி மாதிரி வலது கரத்தில் மேல் புறத்தில் முத்தமிடுவார்கள் மகளை. அதே மாதிரி பாத்திமா வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போனா தந்தைக்கு ஒரு சேர் வச்சிருப்பாங்க, மேலான பகுதி குஷன் மாதிரி, அதுல உட்கார வச்சு தந்தையை உட்கார வச்சு மன்னர் மாதிரி வலது கரத்தை பிடித்து தந்தையின் முகமது நபியின் வலது கரத்தில் மேல் புறத்தில் முத்தமிடுவார்கள். பாசம் பாத்திமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் குளிர்ச்சிட்டாங்க. அந்த பாத்திமா வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. விருந்துக்கு போனா வீட்டுல திரைச்சீலை தொங்க விடப்படுகிறது. விலை உயர்ந்த திரைச்சீலை. சில அறிவிப்புகள்ல உருவப்படங்கள் இருந்ததாக வருது, சில அறிவிப்புகள்ல ஆடம்பர திரைச்சீலை. உடுத்ததுக்கு மாற்று ஆடை இல்லாத சமூகத்தில் திரை போடுறதுக்கு ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் செலவு செய்யுமா? ரசூலுல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் செவந்த முகம், ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எல்லாம் கண்ணி கோபத்தால அப்படி செவந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. என்னடா இது, அல்லாஹ்வின் தூதர் மகள் வீட்டுல இந்த கூத்து ஆடம்பரம், மருமகிட்ட ஆடம்பரம். இத பாக்குறாங்க பாத்திமா வீட்டுக்குள்ள இருந்து. இப்போ வாப்பான்னு சொல்லல, அத்தான்னு சொல்லல, அல்லாஹ்வின் தூதர் கோபமடைந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரின் கோபம் அல்லாஹ்வின் கோபமாக மாறுவதற்குள் போய் கேட்டுவாங்க. கணவரை போய் கேட்கிறாங்க, என்ன பிரச்சனை எங்க மேல, ஏதாவது சுட்டி காட்டுங்க, மாத்திரம் தயாராக இருக்கிறோம், தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம், சட்டத்தை மறுக்க மாட்டோம், நாங்கள் எங்க ஆசா மசங்களை விட்டொழிக்கிறோம். ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன தவறை கண்டீர்கள் சொல்லணுமா? நீங்க சொல்றாங்க, உங்க வீட்டு வாசல் ஒரு திரைச்சிலையை பார்த்து என்ன வேலைப்பாடுகள், ஒரு ஆடைக்கு மாற்று ஆடை இல்லாத ஒரு சமூகம், உடுத்த மறுதுணை இல்லை, திரைகளுக்கும் சுவர்களுக்கும் இந்த வீடுகளுக்கும் திரை போடுகிறீர்கள். மார்க்கத்தை திரை போடுறது இருக்குது. ஆடம்பரம் உருவப்படம் கூடாது, பணத்தை காட்டுறதுக்காண்டி திறப்படக்கூடாது, அந்நிய பார்வைகளை மறைக்கிறதுக்கு திறப்படும். அதன் அடிப்படை மாறி வழி துணியா எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? பெருமானா காட்டம் உலகத்துக்கு அவங்களுக்கு நான் வழிகாட்ட வந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து வந்துட்டார்கள். சிந்திச்சு பாருங்க, ஒரு திரைச்சிலைக்கு பெருமானார் பேசிய பேச்சு என்ன, நம்ம நிலை என்ன? மண்டப திருமணம், அந்த திருமணம், வரதட்சணை வாங்குறாங்க, எங்க அம்மா தூக்குல செத்து போயிடுவாங்க, எங்க அம்மா சொல்லிட்டா, அது என்னமோ அம்மா பேச்சு அப்படியே உருகி உருகி கேட்கற மாதிரி, அப்பம் பேச்ச கேட்கற மாதிரி எல்லாத்துலயும். ஏன்னா அம்மா நீ வரதட்சணை பைக்ல பொண்டாட்டி விட்டு பைக்ல காரணம் சுத்துறதுக்கு ஆசைப்பட்டு அடுத்தவன் சம்பாத்தியத்துல இல்ல, அம்மா வேற வாப்பா வேற, வாப்பா விடுற பாத்தியா விடுற, இதையா வருது வெக்கமா இல்லையா? இப்படி ஒரு சாதாரண ஆசா மசாலே மனுஷனால நீங்க முஸ்லீம் வேலை தியாகம் பண்ண முடியல, பீடியை கூட தியாகம் பண்ண முடியலன்னு சொன்னா இல்லையா இஃப்தார்ல? இப்படி அவருடைய தியாகத்தை பார்த்தா நம்ம தியாகம் ரொம்ப லோபம் இருக்கு. சகாபாக்கள் ஒப்பிடவே முடியல. எவ்வளவு பெரிய தியாகம்! ஒரு தடவை யாருக்கு தெரியல முதல் கொத்தரத்தார்கள் பஞ்ச பராரிகளாக வராங்க, அரை நிர்வாணிகளாக செருப்பணியாமல் தோளும் உடலும் ஒட்டிய நிலையில் வருகின்றார்கள். முஸ்லிமா காவிரா எதுவும் தெரியாது, சாப்பாடுக்கு வர்றாங்க. அதாவது தாங்கள ரசூலுல்லாஹ் பாடம் சொல்லி தொழுகை நடத்திவிட்டு யாரு ஒன்னா சித்தக்கும் ரப்பக்கும் உள்ளதி கலக்கக்கும் இன்னும் சிவாயிலான்னு ஒரு அத்தியாயத்தை 4வது அத்தியாயத்தின் முதல் வசனத்தை எல்லா பயங்களையும் சொல்லுவோம். மனிதர்களே, உங்களை ஆணும் அவ்வாவிலிருந்து படைத்த ஒரு இறைவன் எழுதுங்கள். எல்லா மனிதர்களும் ஆண் பெண் அனைவரும் இறைவனுடைய படைப்புகள், அடிமைகள், அனைவரும் சமம் என்ற அந்த வசனம் பேசுது. இதை சொன்ன உடனே ஏதாவது குடும்பப்பாடு சஹாபாக்கள் அள்ளி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சஹாபி வாயில முதுகுல எல்லாத்தையும் கட்டிச்சு இழுத்து கொண்டு வராரு. மூடமுடைய தானியங்களையும் பேரித்தம்பழங்களையும் பாலாடை கட்டிகளையும் கோதுமைகளையும் கூச்சிட்டாங்க மரமறையா. இப்படிப்பட்ட சஹாபாக்கள் பொருளாக தியாகம் பண்ணுவாங்க. அந்த யுத்தத்துல பசி பட்டினி வயிற்றுல பசியை தாக்குறதுக்காக கற்களை கட்டிக்கிட்டு இருக்காங்க. வரலாற்று செய்தி கட்டுனா தியாகத்தின் செம்மல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு ஏழ்மையான எல்லா சொத்து பத்தங்களும் இஸ்லாத்துக்காக இழந்தவர்கள்.
அவங்களுடைய மனைவி கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள மாதிரி தியாகம் பண்ண பூமியில் இல்லை. நம்ம தியாகம் நம்ம வீட்டு பெண்களை பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணுறதுக்கு ஒரு தெரியாம வெளிக்கிழமை ஒரு ஆளை சாப்பிடுவாங்களா கூப்பிட்டு போயிருந்தா சொல்லாம கூப்பிட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம தியாகம் தெரிஞ்சு மனுஷனை கூப்பிட்டு நான் முதல்ல சொல்ல வேணாமா, தெருவில் ஒரு ஆளை கூட்டு வந்து சாப்பாடு தீர்த்துருவா. அது 10 வருஷத்துக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அங்கே என்ன சகாபாக்கிட்ட முஸ்லா நிறைய பார்த்தீங்கன்னா தியாகம் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்து சாப்பாடு இருக்காது, கேட்டா சாப்பாடு தான் கிடைக்கும். யாருக்கு தெரியல முஸ்லிமாக்காக சாப்பாடு. ரசூலா வீட்டில் கேட்காங்க ஏதாவது சாப்பாடு இருக்கா? அப்ப அவர் வீட்டுலமா ஜனாதிபதி, அகிலத்தின் அருக்கொடை, அல்லாஹ்வின் சின்னக்கு தூதர், அவ்வளவு எதிர்கட்சியே இல்லாத மாமனிதர் சாப்பாடு இருக்காமனு கேட்டா மா இந்தனா இல்ல மா தண்ணி மட்டும் இருக்கு பரவாயில்லையா? ஜனாதிபதி வீட்டுல தண்ணி தான், சோறு இல்லை, நோம்பு தான் கிடைக்கும். உடனே தண்ணி நம்ம குடிக்கலாம், வந்தாலும் கொடுக்க முடியுமா? எத்தனை நாள் சாப்பிடணும்னு தெரியலையே, எத்தனை நேரத்துக்கு சாப்பிடணும்னு தெரியலையே. அப்புறம் ரசூலா அவன் யுக்ரின் லைஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதருடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துவோர் யார்? ரஜுலுன் மினல் அன்சாரி. ஆனா அன்சாரிகளில் ஒரு மனிதர் சொன்னாரு, நான் யார் ரசூலுல்லாஹ் என்று எந்திக்கிறாரு. எந்திரிச்சா நம்ம என்ன நினைக்கிறோம், அன்சாரி தோழர்னா பெரிய நிறைய காசு பணம் வச்சு பேங்க் பேலன்ஸ் வச்சு வாங்க 27 அன்னைக்கு சட நோட்டு 5 ரூபா அளவா கொடுத்து நோம்புல அதான் சக்காத்து சொல்லி ஏமாத்துற பாருங்க, இப்படி கொடுத்தாங்க நினைச்சிட்டு இருக்கான். அப்படி கொடுக்கல, சோத்துக்கே வழி இல்லாத சகாபிட்டு அன்சாரி வீட்டுக்கு போறாரு. நம்மள மாதிரி அவங்க விரட்டி விடல, திண்ணையில உட்கார வைத்து விட்டு பொண்டாட்டி குடிச்சுன்னு குசு குசுன்னு பேசுறாங்க. நம்ம ஒரு பசங்க குசு குசுன்னு சொல்லுவோம்ல, ரகசியம் பேசுறேன். இந்த மாதிரி கூட்டம் ரசூலுல்லாஹி இருந்தாலே என்ன செய்யலாம், என்ன செய்யலாமா? இன்னைக்கு நிலவரம் என்ன தெரியுமா? அருமை கணவரே, என்ன நிலவரம் சொல்லுமா? உங்களுக்கும் சாப்பாடு கிடையாது, எனக்கும் சாப்பாடு கிடையாது. மா இருந்தானா இல்லா கூத்து சிபியாரு, என் பிள்ளைக்குள்ள சோறு மட்டும் தான் இருக்கு. நம்ம பெற்று வச்சுக்கோமா 2, இதுக்கு மட்டும் சோறு தயாரிச்சு வச்சிருக்க, நமக்கு சோறு கிடையாது. இன்னைக்கு நம்மளும் நோம்பு தான். உடனே அப்படியா என்ன செய்யலாம் ஆலோசனை பண்றாங்க. கொண்டாடி புருஷன் சேர்ந்து ஆலோசனை பண்ணி, பிள்ளைகளை பசியில அழுவுனா அவங்க ஊர் எல்லா ஊர்லயும் தாலாட்டு பாடணும், குற்றால குறவஞ்சி பாடல் மாதிரி தமிழ் எல்லா இலக்கியங்களையும் அப்படியே வந்து வாய்மொழி இலக்கியங்கள் அப்படியே பாட்டு படிச்சு கவிதை பாடி அந்த பிள்ளைகளை என்ன செய் பாட்டு பாடி அந்த பிள்ளைகளை தூங்க வச்சிரு அப்படின்னு சொல்லி கணவர் வந்து ஐடியா கொடுக்க, பிள்ளைகளை தாளை பிடிக்குது அப்படி தட்டி கொடுத்து தாலாட்டு பாடி பிள்ளைகளை பண்றது ஒரு திட்டம் சக்சஸ். பிள்ளைகள் தூங்கியாச்சு. இனிமே காலை விழிச்சா பார்ப்போம் எல்லாம் நடந்தா சாப்பாடு தான் சாப்பிட அடுத்த கட்டம். நேரத்தை தீர்மானிக்கிறீர்கள், நேரத்துக்கு உணவை தீர்மானித்தோம் ரப்பு. எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்த அந்த உள்ளங்கள் எப்படி வேலை செஞ்சிருக்கும் அந்த உள்ளங்கள், சஹாபாவுடைய உள்ளங்கள். உடனே முடிக்கிறாங்க. இப்போ இஷா தொழுதாச்சு, வந்தாச்சு வீட்டுக்கு. என்ன திட்டம் போடுறாங்கன்னா, பிள்ளைகளுக்குள்ள சாப்பாடு அவருக்கு கொடுத்துடணும். நம்ம வெறுந்தட்டை வச்சுக்கிட்டு திங்காம இருந்தோம்னா வந்தவங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, வயிறு நிறைஞ்சால் மனம் நிறையாது. விருந்தாளிக்கு இன்சொல்லோடு கொடுக்கணும் விருந்து. அப்ப என்ன செய்யலாம்னா, அவர் மாதிரி அணைத்து விடுங்கள். இருட்டுக்குள்ள நம்ம 2 வரும் பொண்டாட்டி புருஷனாகிய நம்ம 2 வரும் சாப்பிடுற மாதிரி நடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. யுரியானிக்கு அன்னமா ஏக்குலானி, சாப்பிடுற மாதிரி நடிச்சு காட்டிடுவோம், விக்கல் வர்ற மாதிரி தண்ணி குடிக்கிற மாதிரி பில்டப் பண்ணிடுவோம். அதே மாதிரி சாப்பாடு வைக்கிறாங்க. விளக்க தூண்டுற மாதிரி அந்த அம்மா சஹாபியின் மனைவி அணைத்து விடுகிறார்கள். அந்த காலம் நம்ம காலம் மாதிரி லைட்லாம் கிடையாது, நெருப்பு வாங்கினா தான் தீ பற்ற வைக்க முடியும். இருட்டாய்க்கு வந்து அந்த ஆள் சாப்பிடுறாரு, வச்ச தட்டில் வச்ச சாப்பாட்டை இவர் 2 சாப்பிட்ற மாதிரி நடிச்சு காட்டுறாங்க. இந்த சம்பவம் நடக்க அவருடைய வயிறையும் மனத்தையும் நிறைத்து விட்டு அனுப்பியிருந்தாங்க. இவர் சுப தொலைக்கு வர்றாங்க. அந்த சஹாபி பட்னியோட வந்தா இரவோடு இரவாக அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கின்றான். எப்படிப்பட்ட இந்த தோழர்கள் என்றால் யூசிருனாரா அன்புசியும் உறவு காண்பியும் ஹசாசா, தங்களுக்கே தேவை இருக்கும் கூட பிறரை தேர்ந்தெடுக்கின்ற நல்ல மக்கள் இவர்கள் அன்சாரிகள். யார் கஞ்சத்தனத்திலிருந்து தன் மனத்தை விடுவிக்கின்றாரோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். பிறருக்கு செலவழிப்பதுதான் கஞ்சத்தனம் இல்லாத வாழ்க்கை என்பதை இந்த வசனம் சொல்லுது. தனக்கே தேவை இன்னும் கூட பிறரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த தியாகம் செஞ்சமா ஒரு மசாலா கொடுத்து சாப்பாடு கொடுக்கல. வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அடுப்பு நிற்பியே கொஞ்சம் சூடாக இருக்கும். அந்த நேரத்தில் போட்டுக்கலாம். சரியா சொல்லிட்டு போயிடாது. நம்மளை கேளப்பெல்லாம் நடப்பான். விவரம் தெரியாம 2024 அப்டேட் ஒரு அப்டேட் மட்டும் தான் நடப்பாங்க.
பிச்சைக்காரன் வியாபாரம் பார்க்குற நிலைக்கு நம்ம ஆகிக்கூடாது. சரிதானே? ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுங்க, சரியா? வெள்ளிக்கிழமையாவது கொடுங்க, செலவாத்து சொல்லுமா நல்லா கொடுங்க, தினமும் கொடுங்க. 5 ரூபா 10 ரூபா கொடுக்கறனால கெட்டு போயிட மாட்டோம். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய தியாகங்கள். இப்படி எத்தனையோ சொல்லலாம். வாழ்க்கையில மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு தியாகம் செஞ்சோமா? சஹாபாக்கள் அப்படி தியாகம் செஞ்சாங்க, வளர்ந்துச்சு. ஹஜ்ஜத்துல் வதால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய குதிரைகள் எந்த திசையில் செல்லுமோ அந்த திசையெல்லாம் இஸ்லாத்தை பரப்புங்கள். அதனாலதான் முதலியார் பட்டிக்கு இஸ்லாம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நீங்க அவனா முஸ்லீமா இருக்கும்டா சஹாபாக்கள் வந்திருக்காங்க. இந்தியா கேரளக்கரை வழியா வந்திருக்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளக்கரை வழியா 560-75க்கு மேல இங்க வந்து துறைமுகங்கள் இருக்குது. மாவுத்தர் ராவுத்தர் என்ற பட்டங்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு வருவதற்கு காரணம் சஹாபாக்களுடைய வருகை. ரசூலுல்லா இருக்கும் போதே இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்து சேர்ந்ததாக இன்றைக்கு வரலாறு சொல்லுது. பூகோள வரலாறு இன்னைக்கு சொல்லுது. அப்ப முதலியார் பட்டிக்காரருக்கு இஸ்லாம் வந்து கிடைச்சிருக்குன்னா சஹாபாக்கள் செய்த தியாகம் வந்து நினைச்சு பார்க்கணும். இல்லைன்னா நம்மளால முஸ்லிம் வாழ முடியுமா? அப்ப இப்படி ஏராளமான செய்த தியாகம் உண்டால் பேசிக்கிட்டே இருக்கலாம். உயிராலும் பொருளாலும் உடமையாலும் தியாகம் செய்து கொண்டே இருக்கும். இதுக்கு தயாராக தான் பெண்களுக்கு நிறைய சொல்லலாம். அவன் செய்திருக்கு. அபூஜஹல் இஸ்லாத்தின் எதிரி. அவருடைய மகன் இக்ரிமா, அவருடைய மனைவி அபூஜஹலுடைய மருமக இஸ்லாத்தை ஏற்கிறாங்க மக்கா வைக்கல. என்ன செய்யறாரு? ஓடுதாரு. முகமது பிடிச்சாருன்னா எதிரியுடைய மகன், நான் தான் நம்பர் 1 எதிரி, ஏன் ஒரு குற்றவாளி, என்னை சும்மா விட மாட்டாரு முகமது சொல்லி பயந்துட்டு ஓடுறாரு. நபிகள் நாயகம் பொது மன்னிப்பு அறிவிக்கிறாங்க. காபத்துல்லாவில் இருப்பவர் தஞ்சமூர் யாருக்கும் பழி இருக்கப்பட மாட்டார்கள். அபு சுஃபியானுடைய வீட்டுக்குள் நுழைந்தவர் பழி இருக்கப்பட மாட்டார்கள். பொது மன்னிப்பு. நீங்கள் ஆயுதம் தூக்கிவிடலானால் அப்ப விட மாட்டேன்ட்டாங்க. ஆயுதத்தை கிளம்பட்டாச்சு. கத்தியின் யுத்தமின்றி மக்கா வெற்றி கொள்ளப்படுது. இவர் பயந்துக்கிட்டு அவரா ஓடுறாரு. அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா, அவங்களுடைய மனைவி சிறிய தேசம் வரைக்கும் விரட்டி சென்று பின்னாடி பயணம் செய்து ஒட்டகத்தில் கடவுளுக்கு பிரச்சாரம் செய்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை ஏற்க செய்து முஸ்லிம் ஆக்கி கொண்டு வருகின்றார்கள். வரலாற்றை படிக்கிறோம். ஒரு பெண்மணி நினைச்சா ஒரு குடும்பத்தை மாத்திடலாம். ஒரு பெண்மணி செய்ய வேண்டிய தியாகம், குர்ஆனை படிப்பதற்கும் சுன்னாவை வாசிப்பதற்கும் நேரம் ஒதுக்குவதற்கு நீங்கள் தியாகம் செய்வீர்களானால் அதற்காக ஆண்கள் நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பீர்களானால் உங்க தியாகம் நடக்கும்டா இந்த சமூகத்தை கொண்டு போய் சேர்த்துலாம். இஸ்லாத்தை பிற சமூக மக்களுக்கு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல குடும்பத்தை உருவாக்குவதற்கு நல்ல அறிவு, ஒரு மார்க்க அறிவு, அதுக்கு ஒரு தியாகம் வேணும். நேரங்கள் ஒதுக்குறதுக்காண்டி இப்படி பார்க்கணும். உமர் ரலியல்லாஹு ஒரு பக்கத்து வீட்டுக்காரோட ஒப்பந்தம் போட்டு, ஒரு நாள் நான் மஸ்ஜித் நபவியில இருப்பேன், நீ வேலைக்கு போகணும், 400 ரூபாய் சம்பளம், 200 ரூபாய் என்கிட்ட தந்துடணும். மறுநாள் நான் வேலைக்கு போவேன், 400 ரூபாய் சம்பளத்துல உனக்கு 200 ரூபாய் எனக்கு 200 ரூபாய். இப்படி ஒரு ஓனத்தை ஒப்பந்தம் போட்டு உமர் ரலியும் ஒரு அண்டை வீட்டு சஹாபியும் ஒரு நாள் லீவும் ஒரு நாள் பாடம், ஒரு நாள் லீவு ஒரு நாள் பாடம் என்று மார்க்கத்துக்காக ஒரு நாள் ஒதுக்கி, ஒரு நாள் உலகத்துக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றால் நீங்க அப்படி ஒதுக்க வேணாம். ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குங்க, ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு. சும்மா பயானுக்கு வாங்க, பெண்கள் பயானுக்கு வாங்க. உங்க தெருக்கள்ல உங்க வீடுகள்ல நீங்க பெண்கள் பயானுக்கு ஏற்பாடு செய்யலாம். நம்ம முதலியார்பட்டி கிளையின் சார்பாக தாய்க்களை வர செய்து எல்லா தெருக்களையும் இந்த பயான்கள் நடக்கும். இந்த கல்வியை கொண்டு சேர்க்கணும். மற்ற பாசாக்களை கொண்டு போய் சேர்க்கணும். இது கூட தியாகம் பண்ண மாட்டீங்களா? மார்க்கத்தை கற்றுத்தரதுக்கு ஒரு குறுப்பு முதலியார்பட்டியில எல்லாம் உருவாக்கிட்டா நமக்கு முன்னாடி அவங்களை பயன்படுத்த தெரியுமா இல்லையா? முதலியார்பட்டுங்கிற ஊருக்காரங்க. அப்ப இதுக்கு நாம தியாகம், இதுக்கு நேரங்கள் ஒதுக்கணும், பொருளாதாரம் கொடுக்கணும். இதற்கு நம்முடைய அறிவை பயன்படுத்தணும், நம்முடைய வீட்டு இல்லத்தரசிகளை பயன்படுத்தணும், பிள்ளைகளை பயன்படுத்தணும். இதெல்லாம் தியாகம். எல்லாம் செஞ்சா தான் வளரும். நாம அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒன்னே ஒண்ணுதான், இஸ்லாத்தில் உறுதியாக இருக்கிற அந்த தியாகம் மட்டுமே போதும், எதிரிகள் வலு விளந்து விடுவார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. நாம உறுதியா கொள்கையில் இருந்தா மட்டும் போதும், எதிரிகளால் ஒன்றும் செய்ய முடியாது என்று குர்ஆன் பேசுது. நாம நம்ம கொள்கையில உறுதியா இருந்தா மட்டும் போதும், அதுக்கு என்ன முயற்சி செய்யணும்? அதுதான் நம்முடைய தியாகத்துக்கான அடிப்படை. இதை நமக்கு குர்ஆன் பேசுது. ஏற்ப அல்லாஹ் நம்மளை சோதிப்பாண்டு அல்லாஹ் வாக்குறுதி தந்திருந்தால் சோதனை நிச்சயம் இருந்தது தீரும். அதிலிருந்து யாரும் தப்பிக்க இயலாது. அந்த சோதனையை எதிர்கொண்டு தியாகமாக மாற்றி இரு உலகிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இந்த மார்க்க விளக்க திருமுறை கூட்டம் நிறைவாக கிளை பொருளாளர் ஷேக் மீதீன் அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah
எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இங்கே நல்ல முறையில் நடைபெறுவதற்கு காரணமாக